வாழ்றவங்க அப்படிலாம் நமக்கு எந்த பாகுபாடும் இல்லாம கடவுள் வருகை சீக்கிரமா இருக்குது. அதனால நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் இந்த ஜெப கூட்டத்துக்கு வாங்க. நம்ம ஒருவர் நம்ம ஜெபத்துல தாங்குவோம். கடவுள்கிட்ட நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லுவோம். கடவுள் நமக்கு எல்லா காரியங்களும் தீர்த்து வைப்பாரு. அதனால கண்டிப்பா தயவு செய்து நீங்க இந்த கூட்டத்துக்கு நாளைக்கு வாங்க. அதான் இந்திய டைமுக்கு அங்க போட்டிருக்காங்க பாருங்க, 9 AM to 12 PM அப்படி 12 AM அப்படின்ட்டு. ஆனா வந்து இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு நாட்டுக்குள்ள டைம் எல்லாம் போட்டிருக்குது. இது 3 மணி நேர ஜெபம் தான். 9, 10, 11, 12 அவ்வளவுதான். அப்புறம் நமக்கு இன்னும் சமயம் கிடைச்சா நம்ம ஒரு ஊர்லயும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தா எங்கள்கிட்ட நீங்க தெரியப்படுத்துங்க. பாஸ்டர்ட்ட நீங்க சொல்லுங்க, அவர் எங்களுக்கு தெரியப்படுத்துவார். நம்ம எல்லா காரியங்களையும் ஒன்னா சேர்ந்து செய்வோம். கடவுள் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராங்க. Thank you brother Edward. Thank you pastor. Thank you brother Edward for announcement. நான் பிற்பாடு மறுபடியும் நான் இதை அனௌன்ஸ் பண்றேன். நீங்க குறிப்பாக இந்த நேர ஒவ்வொரு இடங்களும் வித்தியாசப்படுகிறது, அந்த நேரத்தையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. ஐடி அங்க சர்வீஸ் ஸ்கூலுடைய ஐடி தான். இல்ல சர்வீஸ் ஸ்கூல் இல்ல இது பாஸ்டர், இது வந்து ஃப்ரெட்ரிக்கோட ஐடி 703. ஓகே, அந்த இந்த ஐடி ஒரு நான் குரூப்ல நான் இது எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன். நோட் பண்ணிக்கிட்டு இந்த நள்ளிரவு ஜெபத்துல மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம விழித்திருந்து தேசத்துக்காகவும் ஜனத்துக்காகவும் மன்றாட்டு ஏறெடுப்போம். இந்த அறிவிப்புக்காக பிரதர் எட்வர்ட் அருமையாக இதை நமக்கு விளக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். சரி, உங்கள் யாவரும் கூட மலேசியா சிங்கப்பூர் நேரப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓய்வு நாள் தொடங்கி விட்டு இருக்கிறது. அதுல யாவரும் கூட என்னோட மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த நாம் கூட்டத்தை தொடங்க இருக்கிறோம். நம்ம யாவரும் கூட பயபக்தியோடனே ஆண்டோடைய பிரசன்னத்துக்காக நாம அர்ப்பணித்து காத்திருப்போம். இந்த 2 நிமிஷத்துல நம்ம இந்த கூட்டத்தை தொடங்க இருக்கிறோம். ஹாப்பி சபத். குரூப்ல எல்லாருக்கும் ஹாப்பி சபத், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சபத். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சபத். நாளைக்கு பட்டிமன்றம் வேற இருக்கு 6 மணிக்கு. சரி, நான் அறிவிச்சிருக்கேன். கூடிய வந்தவர்கள் யாவரும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த ஓய்வு நாட்களில கர்த்தர் காண செய்யவும் நாம இந்த நாளில ஆண்டவர் கூட இந்த அகல் மகிழ்ந்து களி கூறுவதற்கு கர்த்தர் இந்த பெரிதான கிருபை நமக்கு கொடுத்தமைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இங்க இணைந்திருக்கிற கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் யாவரும் கூட வெவ்வேறு நேரமா இருந்தாலும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து நாம இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 21 ஆகஸ்ட் 2020 விசேஷமாக வேத பண்புகள் குறித்து தினம்தோறும் நாம் ஆராய்ந்து படித்து கொண்டு தங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவத்தில் மூலமாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக பாடங்கள் உண்டு. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்துல நம்ம கூட இணைய இருக்கக்கூடிய சிஸ்டர் எஸ்தர் ரவி அவர்களுக்காக நான் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். டைம்ஸ் லைக் திஸ், இது போன்ற நேரம் என்ற தலைப்பின் கீழே நம்மோடு கூட அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அவர்களை நான் இந்த வேலையில இங்கே நம்மோடு கூட இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சிஸ்டர் ரவி, சிஸ்டர் எஸ்தர் ரவி என்பவர்கள் வந்து ரவியோடைய துணைவியார், யூகேல இருக்கிறாங்க. அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேலையில நாம் கடந்து போகலாம். இந்த வேத வாசிப்போடு நாம இந்த கூட்டத்தை தொடங்குவோம். வேத வாசிப்பு கடந்து போகலாம். வேத வாசிப்பாக எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். எபிரேயர் 12, 10, 11. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள்.
இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமீன். ஆமென். நன்றி. வேத வாசிப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவருடைய சிச்சைகள்னால நம்ம ஆண்டுடைய வைராக்கியத்திலும் பயபக்தியிலும் வளர கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. இந்த வேளையில ஜெப குறிப்புக்கு கடந்து செல்லாம். இன்றைய ஜெப குறிப்பு, கிறிஸ்துவர்கள் தலைவர்கள் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறபடினால அவர்கள் வாழும் உதாரணங்களாக காணப்பட, கிறிஸ்துவனிடத்துல வழி நடத்தக்கூடியவர்களாகவும் காணப்படவும், தங்கள் தலைமை பதவிகளிலும் தேவ பக்தி உடையவர்களாகவும் தங்களுடைய வாழ்வானது பிறருக்கு பிரதிபலிக்கக்கூடியவதாக காணப்பட இந்த கிறிஸ்துவ தலைவர்கள் யாராகிலும் போதகராக இருக்கலாம், அல்லது இலாக்கா தலைவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சதர்ன் ஏசியா, நம்முடைய சவுத் ஈஸ்ட் ஏசியா யூனியன், நம்முடைய ஜெண்டர் கான்பரன்ஸ் தலைவராக இருக்கலாம், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் சபை மூப்பராக கூட இருக்கலாம். இவர்கள் யாவரும் கூட தங்களுடைய பணியை ஆற்றும் பொழுது தேவ பக்தியோடனே தங்களுடைய கிறிஸ்துவ குண அதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் பிரதிபலிப்பதற்காக இந்த வேலையில இந்த தலைவர்களுக்காக அர்ப்பணிப்போம். ஜெபத்துல இந்த வேலையில பிலிப் அவர்கள், எங்களுடைய அப்பா அவர்களை ஜெபத்தை மேற்கொள்ளும்படிக்கு ஒரு கணம் என்னோட கூட தலை தாழ்த்தி கணங்கள் முடிந்தால் ஜெபத்துக்குள்ள கடந்து செல்லலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கும் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே, இதுகாரம் நீர் எங்கள் மேல் பாராட்டி வரும் அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் நன்றி தகப்பனே. கடந்த 6 நாட்களும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் காண்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் இந்த காணொலியின் மூலமாக நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்களை ஆசீர்வதியும். விசேஷ வண்ணமாக இந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யும் எல்லா தலைவர்களுக்காகவும் விசுவாச பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிறபடியால் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாகவும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க கூடிய பிள்ளைகளாகவும் உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எங்களை ஆவியானவர் கொண்டு வழி நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஸ்தாபனத்தின் தலைவர்கள் ஊழியர்களுக்கு முன்மாதிரியான தலைவர்களாகவும் அதே சமயத்தில் விசுவாச பிள்ளைகளுக்கும் அவர்கள் முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய வாழ்க்கை திகழ நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கின்றேன். அநேக போராட்டங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த சபை இருந்து கொண்டிருக்கிறதை நீர் காண்கிற தேவன். நீர் இந்த பூமியில இருந்த போது அநேக போராட்டங்களை நீர் சந்தித்திருக்கிறீர். அதே போன்று நீர் விட்டு போன சீசர்கள் இந்த போராட்டங்களுக்கு கடந்து சென்று உம்முடைய நாமத்தை இந்த உலகம் முழுவதுக்கும் பறைசாற்றினது போல நாங்கள் வாழ்கின்ற எங்கள் பகுதிகளில் நாங்கள் உம்முடைய நாமத்தை பறைசாற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை கேட்பது மட்டுமல்ல, ஜபங்களுக்கு பதில் தரக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீரே தேவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா, நிச்சயமாக நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்களோடு இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்டவரே, ஆத்ம பாரத்தை ஒவ்வொரு தலைவருக்கும் ஊழியர்களுக்கும் சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் அருளும்படி ஜெபிக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமாண்டவரே,
பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை எங்களுக்கு நீர் முன்வைத்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு இதை நாங்கள் முழுமையாக மனதார ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தியத்துக்குள் நாங்கள் நடக்க உதவி செய்யும். இந்த நாளில் பேசும் மகளை ஆசீர்வதியும், பரிசுத்த ஆவியான் கொண்டு அபிஷேகம் பண்ணோம். மகளுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தையும் மன வாஞ்சியையும், சத்தியத்தில் நாங்கள் உறுதியாக வைராக்கியமாக கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க ஆவியானவர் தாமே இந்த மகளை தயவாக எடுத்து பயன்படுத்தும்படி கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை ஏறெடுத்த மாமாவை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில நம்ம பாட்டு ஆராதனைக்கு கடந்து செல்வோம். நம்ம மத்தியில டாக்டர் ஏப்ரி டேனியல் பாய் அந்த பாடலை பாடுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் எங்களுடைய ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்கள். கேக்குதுங்க பிரதர்? ஓகே. உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் வேதனை கண்ணீர், உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் வேதனை கண்ணீர், இருக்கையிலே எனக்கொன்றும் குறையுமில்லை, எனக்கு இருக்கையிலே எனக்கொன்றும் குறையுமில்லை. வாடிடும்போது வாக்கும் சத்தங்கள் வேதத்தில் உண்டு நீயமையாயோ, வாடிடும்போது வாக்கு சத்தங்கள் வேதத்தில் உண்டு நீயமையாயோ, ஒருபோதும் விரியாத என் நேசரே,
ஒருபோது பிரியாத என் நேசரே, பலியாகி என்னை ரட்சித்தீரே. உம் அன்புக்கு ஈடாக எதுவுமில்லை. நீயே அன்பினும் சொல்வதில்லையே, சொல்வதில்லையே. துதிக்க யாருமில்லை, துதிக்க யாருமில்லை. ஸ்நேகநாதா எந்தன் தேவா, சீக்கிரம் வாரும் தேவா. காத்திடுவாரே வாழ்க்கையில் சொந்தம் வாட்டிடும் போது நல்லவரேசு காத்திடுவாரே வருவாது காத்திடும் என் தெய்வமே. வருவாது காத்திடும் என் தெய்வமே. வளமான வாழ்க்கையை தருபவரே, வல்லவரின் வாழ்க்கையை நம்பி வாழுவோ. சிறிதனாய் எங்கள் வாழ்வில் வந்து வாழுமே, வந்து வாழுமே. சிநேகிக்க யாரும் இல்லை, சிநேகிச்சவர் யாரும் இல்லை. ஏகநாதா எந்தன் தேவா, சீக்கிரம் வாரும் தேவா. உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் வேதனை கண்ணீருமா, எனக்கு இருக்கையிலே எனக்கொன்றும் துணையும் இல்லை. எனக்கு இருக்கையிலே எனக்கொன்றும் துணையும் இல்லை. ஆமீன். நல்லதொரு பாட்டு ஆராதனை எடுத்து கொடுத்த பிரதரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இவ்வெளியில நம்ம மத்தியில ஒரு விசேஷ பாடல் இருக்கிறது. அதை பாடுவதற்காக பாட்டி அம்மா பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவர்களுடைய மாமியார் அவர்கள் பாட இருக்கிறாங்க. அற்புதம்மா அவங்க பேரு, பாஸ்டர் அற்புதமேரி அவங்க பேரு. ஓகே, அற்புதமேரி, மன்னிக்கணும். அவர்களுக்கு 86 வயது என்று பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் அவர்களை குறித்து கொஞ்சம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. சரி, இவங்க வந்து என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மா, அதாவது என்னுடைய மாமியார். அவங்களுக்கு 86 வயது. அவங்களுக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க. அதுல 3 பெண் பிள்ளைகள், 2 ஆண்கள். அதுல என்னுடைய மனைவி தான் பெண்கள கடைசி. அவங்க வந்து இப்ப 86 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க அப்ப சின்ன வயசுல இருந்தே நல்ல பாடலை பாடக்கூடிய ஒரு தாளம் அவங்க இடத்துல இருக்குது. ஆகவே அவங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பேரும்
தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பந்திருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு அதிசய அன்பு ஆழம் அகலம் நீளம் எல்லை காணான்பு கலங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு கலங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு கல்வாரி மலைதனில் சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அலைகடலை விட பரந்த பேரன்பு அன்னை மறன்பெல்லாம் திரையிடும் அன்பு மலை போல் எழுந்தன்னை வளைத்திடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு சிலையென பிரமையில் நிறுத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை எனக்காக மனு உரு தரித்த நல்லன்பு எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பெரன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பெரன்பு எனக்காக உயிரையே தந்த தேவன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை பாட்டிமா அருமையான ஒரு தத்துவம் பாடல். சங்கீத பாடலை நமக்கு இந்த பாட்டை பாடியதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அற்புத மேரி அவர்களே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ பாஸ்டர் ஜான் ஜஸ்டின். இந்த வேளையிலே பாஸ்டர் கேட்கல நீங்க பேசுறது. சாரி. பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவர்களுக்கு நன்றி. அம்மா அற்புத மேரி அம்மா அவர்கள் மிக அருமையாக இந்த பாடலை பாடி நமக்கு இந்த தத்துவ பாடல் மூலமாக ஆழமான ஒரு கருத்துகளுடையது. இயேசுவின் அன்பை மறந்து விடாதபடிக்கு அது நமக்கு மிகவும் தெளிவாக எச்சரிக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே மேன்மேலும் தாயார் அற்புத மேரி அவர்களுக்கு உடல் ரீதியான சுகமும் வேலனை கர்த்தர் காத்து வழி நடத்துவாராக. இந்த வேலையிலே நாம் நேரத்தை தாழ்த்தாம தெய்வ செய்தி கடந்து போகலாம். இந்த வேலையிலே எஸ்தர் ரவி அவர்கள் இடத்துல இந்த நேரத்தை ஒப்படைக்கிறேன். சிஸ்டர் எஸ்தர் ரவி பிரதர் ரவியோடைய துணைவியார் நம்மோடு கூட அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வேலையிலே நான் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மிகவும் வாஞ்சியோட ஆண்டோட வார்த்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வேலையை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கடவுள் கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லாம பிரதர் எட்வர்டுக்காகவும்
பிரதர் எட்வின், பாஸ்டர் எட்வினுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்திக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் யோசித்து கொண்டு இருக்கிறப்போ என்னுடைய மனசுக்கு கடவுளுடைய கிருபையால வந்த காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் கடவுள் நம்ம கிட்ட இருந்து அப்போ என்ன எதிர்பார்த்தாரு, இப்போ என்ன எதிர்பார்க்கிறாரு, இன்னும் வரக்கூடிய சன்னதியிட்ட இருந்து கடவுள் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்ற பற்றி கொஞ்சம் யோசித்து பேசலாம் அப்படின்னு தான் இந்த காரியத்தை இன்னைக்கு கடவுளுடைய கிருபையில தேர்ந்தெடுத்தேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிளுடைய வேதாகமத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலகட்டத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் கோ அண்ட் பிரீச். இததான் அவர் நிறைய எடுத்துக்காட்டா அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நிறைய அவருடைய தத்துவங்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்க பண்ற அந்த ஒரு எண்ணத்தோடும் அந்த கருத்தோடும் தான் அவர் வந்து நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அட்வென்டிஸ்ட் அப்படின்னாலே இரண்டாம் வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மக்கள் அப்படிதான் நம்மளை கூறுவாங்க. அப்போ இந்த இரண்டாம் வருகைக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல அவரு வந்தாரு, சத்தியத்தை சொன்னாரு, இன்னைக்கு அவரு வானத்துல இருந்துட்டு நமக்காக இன்னொரு முறை வர காத்து கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்திலே அவரால் நாம் அழைக்கப்பட்ட மக்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இப்ப நடந்துகிட்டு இருக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது இன்னும் நம்ம எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும். பிரதர் எட்வர்ட் அழகா சொன்னாங்க, நம்ம இருக்கிற இந்த காலத்துல வந்து பேசுறதுக்கு டைம் இல்ல, கடவுளுடைய சத்தியத்தை மற்றவர்கள் சொல்லுவது நம்மளுடைய பெரிய கடமையாக இருக்கிறது அழகா சொன்னாங்க அண்ணன். அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து அதுதான் ஒரு பெரிய குறிக்கோளா நம்ம எல்லாருக்கும் மனசுல ஆழமா பாயிற ஒரு பெரிய அர்த்தமான கருத்து என்னன்னா, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். இப்ப பைபிள்ல வந்து ஒரு சில உதாரணங்களை நான் எடுத்து இதை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நம்ம போனோம்னா ஒரு சில மக்களை கடவுள் வந்து கருவிலே உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. கருவிலே தேர்ந்தெடுத்த மக்கள் ஜெரமையாவை அவர் சொல்றார், நான் உன்னை கருவிலே தேர்ந்தெடுத்தேன், மற்றவர்களுக்கு என்னுடைய ஒரு ப்ராஃபட்டா தேர்ந்தெடுத்து மற்றவர்களுக்கு காரியங்களே சொன்னார். இப்ப பாத்தீங்கன்னா சாமியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா அவனை அர்ப்பணிச்சாங்க, அந்த 4 வயசுல கடவுள் அவனை சாமியலை தேர்ந்தெடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு மக்களையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஆனாலும் இப்ப சாம்சனை தான் கடவுள் என்ன சொன்னாரு, சாம்சனை ஜான் த பேப்டிஸ்ட பத்தி நம்ம படிச்சு பார்த்தோம்னா சாம்சனை பத்தி அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாரு கடவுள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனை இப்படி வளர்க்கணும்னு சொன்னாங்க. சாம்சன் அது போலதான் வந்தாரு. பட் கடவுளுடைய சித்தத்திற்கு அற்பம் இல்லாத காரியங்களை அவர் செய்ததுனாலே புறக்கணிக்கப்பட்டார். அப்ப நீங்க ஜான் த பேப்டிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதே சத்தியத்தை தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா ஜான் த பேப்டிஸ்டோட வாழ்க்கை வரலாறை நம்ம படிச்சு பார்த்தோம்னா கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை அவர் வாழ்ந்தாரு. அவரோட உயிர் விட்ட போது கூட கடவுளுடைய சுத்தத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்த்துட்டு வர்றப்போ ஒரு சில மக்கள் எவ்வாறு கடவுளுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், கடவுளுக்கென்று தன்னுடைய எவ்வாறு கடவுளுடைய வருகைக்கென்று மக்களை ஆதாயப்படுத்தினார்கள் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு அப்புறம் கடைசியா கடவுள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, அதை எவ்வளவு அழகா அவரு நமக்கு சொல்லி கொடுத்தாருன்றத மார்க் சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். இப்ப முதலாவது நான் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதர் என்ன அப்படின்னா, பைபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமியல் ஃபர்ஸ்ட் சாமியல் 15வது அதிகாரம் 3வது வசனம். இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் 15 verse 3. இங்க ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கிறோம். என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமியல் ப்ராஃபட் சாமியலுக்கும் சாலுக்கும் நடக்கிற கிங் சாலுக்கும் நடக்கிற ஒரு காரியம் இங்க தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சால வந்து கடவுள் ராஜாவா தேர்ந்தெடுக்கிறாரு. எப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ஜட்ஜ் வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா தேவை அப்படின்னு இஸ்ரவேல் மக்கள் கேட்டதின் காரணமாக சாமியலுக்கு வந்து சால வந்து கடவுள் காண்பிக்கிறப்ப அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சால் வந்து ராஜாவா இருக்கிறாரு இஸ்ரவேல் மக்களுக்கு. அவர் ராஜாவா இருக்கின்ற அந்த டைம்ல கடவுள் என்ன சொல்றாருன்னா, அமலக்கைட்ஸ போய் நீ அடிச்சுட்டு வா,
அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அமலக்கைட்ஸ்க்கும் இஸ்ரேலைட்ஸ்க்கும் ஈஜிப்ட்ல நடந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக கடவுள் வந்து சாலுக்கு கொடுக்கிற ஒரு ஒரு மிஷன் என்ன அப்படின்னா, நீ போய் அமலக்கைட்ஸ் எல்லாரையும் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சாலும் புறப்பட்டு போறாங்க. போய் அவர் என்ன பண்றாரு, அமலக்கைட்ஸ் எல்லாரையும் அடிச்சுட்டு வராங்க. ஆனா அங்க இருந்த ஆட்டுக்கடா கேட்டல்ஸ், அப்புறம் அது மட்டும் இல்லாம ஏகாக் அப்படின்ற ஒரு ராஜாவை தன் கூட அழைச்சு வர்றாரு. அப்ப கடவுள் சாமுவேல் வந்து சொல்றாரு, உன்கிட்ட கடவுள் வந்து எல்லாரையும் அழிச்சிட்டு வான்னு சொன்னாரு, நீ எப்படி கிங் ஏகாக கொண்டு வரலாம்? அப்போ இங்க வந்து என்ன கடவுள் சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த நல்ல நல்ல மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்தது காரணம் உங்களுக்கு பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்றப்ப கடவுள் என்ன சொல்றாரு, நல்ல அந்த ஹோல் சாப்டர் நம்ம படிச்சு பார்த்தோம்னா கடவுள் சொல்றாரு, நான் வந்து ஒபீடியன்ஸை விரும்புறேன், பர்ன்ட் ஆஃபரிங்ஸை விட ஒபீடியன்ஸை விரும்புறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இதனால கடவுள் வந்து சாலுடைய கிங்டம் பறிக்கப்படுகிறது. அந்த ஹோல் சாப்டர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, Saul's kingdom is taken from him அப்படின்னா அவர் ராஜாவா வாழ்கிற அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது. ஏன்னா அவர் செஞ்ச ஒரே தவறு என்ன, கிங் ஏகாக கொண்டு வந்ததுனால நீ வந்து கடவுள் உன்ட்ட எல்லாரும் அடிச்சுட்டுவான்னு சொன்னாரு, நீ எப்படி ஏகாக மட்டும் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்ற, நீ டிசோபே பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ ரீகத்தை சால்ட் இருந்து பறித்து கொள்ளப்படுகிறது. அது வந்து என்னன்னா, நமக்கு இதுல என்ன நம்ம லெசன் இதுல கத்துக்கிறோம் அப்படின்னா, கடவுள் நமக்கு என்ன சொல்றாருன்றதை நம்ம கீழ்படுகிறோமா அப்படின்றதான் இங்க உதாரணமா கொண்டு வர்றேன். disobedience is the one of the அப்படின்னா கடவுளுக்கு ஒபே பண்ணாம இருக்கிறது. ஏன்னா ஏவால ஆதாம அதே காரியத்தை தான் பண்ணாங்க. அவருக்கு வந்து கடவுள் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு பாய்சனா அந்த இடத்துல வைக்கல. அவங்க எனக்கு ஒபே பண்றாங்களா? இப்ப கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுன்னு எல்லா நாளும் ஒண்ணுதானங்க. ஆனா கடவுள் வந்து சாட்டர்டேய தனியா தேர்ந்தெடுத்து இதை ஓய்வு நாளாக ஆசரிப்பாயாக, இத வந்து பரிசுத்தமாக ஆசாரிப்பாயாக என்று கடவுள் நமக்கு சொல்றாரு. எல்லா நாளும் கடவுளால கொடுக்கப்பட்ட நாட்கள் தான். 7 நாட்களும் கடவுளால சிருஷ்டிக்கப்பட்ட நாட்கள் தான். ஆனால் ஒரு நாளை அவர் தேர்ந்தெடுத்து இந்த நாளில எனக்கு விரோதமான இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றது வந்து எதற்காக? நம்ம இடத்துல இருந்து அவர் ஒபீடியன்ஸ் எதிர்பார்க்கிறாரு. அதேதான் ஆதாம் ஏவாள் காலத்துலயும் அதேதான் நடந்துச்சு. அந்த ஃப்ரூட்டை சாப்பிடறதுனால அவங்க சாக போறது இல்ல. ஆனா கடவுள் அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாருன்னா ஒபீடியன்ஸ். ஆர் தே ஒபேயிங் ஹிம்? கடவுள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இப்ப அவர் எதிர்பார்க்கறது அதேதான், ஒபீடியன்ஸ். நம்ம அவருடைய இஷ்டத்துக்கு அவரு கேட்கிற காரியங்களுக்கு ஒபே பண்றோமா? அவருடைய காரியத்திற்கு இஷ்டமாக நம்முடைய காரியங்களை செய்கிறோமா? அததான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி அவர் எதிர்பார்த்த சால் கிட்ட அந்த காரியம் நடக்காத சமயத்துல அவரோட கிங்டமே அவர் லூஸ் பண்றாரு. அதுதான் அந்த ஹோல் சாப்டர்ல இருக்குது. அதுதான் சாலுக்கும் சாமுவேலுக்கும் நடக்கிற ஒரு இன்சிடென்ட். இப்ப வந்து நம்ம கடவுளை நல்லா தெரிஞ்சு obedience is better than sacrifice அப்படின்னு கடவுள் ஒரு உதாரணத்தை அங்க சொல்றாரு. அப்புறம் நம்ம திரும்ப வந்து அதே ஓல்ட் டெஸ்டமெண்ட் பைபிள்ல வந்தோம்னா, யாராவது பைபிள் இங்க வாசிப்பாங்களா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வாசிக்கிறேன் நீங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து தானியல் சாப்டர் 1 எடுத்துக்கிட்டு 4வது வசனம் வாசிங்க. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்போனஸுக்கு கற்பித்தான். இங்க வந்து என்ன பாக்குறோம், இங்க ஒரு இன்சிடென்ட் நம்ம பாக்குறோம். எப்படின்னா ஒரு ஒபீடியன்ஸான ஒரு இன்சிடென்ட் இங்க பாக்கலாம். எப்படி பார்த்தோம்னா, தானியேல வந்து கடவுள் பாபிலோனியன்ஸால தானியலும் அவரோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸும் 300 பேரு பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போட போகிறார்கள். அப்போ தானியலோட வயசு 17 வயசு தான். இங்க மற்றவங்களை பத்தி அப்கோர்ஸ் தானியலோட 3 நண்பர்களை பத்தி ஒரு சில காரியங்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. பட் நான் இங்க வந்து போக்கஸ் பண்றது தானியலை மட்டும் தான் போக்கஸ் பண்றேன். அப்போ தானியல் வந்து 17 வயசு வரைக்கும் ஜெருசலேம்ல வாழ்ந்துட்டு, ஜூடியால வாழ்ந்துட்டு பாபிலோனுக்கு அடிமையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்போ நெபுகாத்நேசர் கிங்க பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளவு மோசமான ஒரு ராஜா. கடவுளே என்ன பண்றாரு, அவரை வந்து தங்கத்துக்கு ஒப்பிடுறாரு. தங்கத்துக்கு ஒப்பிட்டு அவரை தலையில தான் வைக்கிறாரு. பாபிலோன் ராஜ்யம் தான் முதலாவது ராஜ்யமாக அந்த சொப்பனத்துல கொடுக்கப்படுகிறது. அப்படி பார்த்தா
அவரோட ராஜ்யம் தான் பிரபலமான ராஜ்யம். அந்த நெபுகாத்நேசரோட வாழ்க்கை நீங்க பல புக்குகளை படிச்சு பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கொடூரமான ராஜா. அவன் நெபுகாத்நேசர் செய்த கொலைகள், அவன் வந்து எவ்வாறு மக்களை வற்புறுத்தி கொன்றான் அப்படின்னா பாக்குறப்போ ரொம்ப கடூரமான ஒரு ராஜாவை அவனுக்கு இங்க நம்ம பிக்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்கு, பாபிலோன் ராஜ்யத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள் தான் தானியேலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும். அப்ப அங்க மற்ற 300 பேரும் போனாங்க. பட் தானியேல் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அங்க முக்கியமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த முதலாவது சாப்டர்ல நீங்க பாக்குறப்போ தானியேலுக்கு ஒரு சில காரியங்கள், அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேருக்கும் ஒரு சில காரியங்கள் அங்க நடக்கிறது. என்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா, முதலாவது அவரோட பேர் மாறப்படுகிறது. தானியேல் என்ற பேரை விட்டு வேற பேரு நெபுகாத்நேசர் கொடுக்குறான். ஆனா நீங்க ஹோல் புக்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஹோல் புக்ல வந்து கேப்ரியல் கூட அந்த வசனத்தை தெரிவிக்கிறதுக்காக தானியேல்கிட்ட வரப்போ அவரை டேனியல் தான் கூப்பிடுறாங்க. யாருமே வந்து அவரை வேற எந்த பேரை சொல்லி கூப்பிடல. பட் நெபுகாத்நேசர் என்ன பண்றாரு, அவரோட பேரை மாத்துறாரு. அதை பத்தி தானியேல் எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணல. ரெண்டாவது, பாபிலோன் யூனிவர்சிட்டியில அவரை படிக்க வைக்கிறாங்க. ஏற்கனவே தானியேல் வந்து ஜெருசலம்ல படிச்சு வந்தவரை தான் திரும்ப அங்க இருக்கிற சால்தியன்ஸ், அங்க இருக்கிற அவனோட அந்த கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக அவரை படிக்க வைக்கிறாரு பாபிலோன் யூனிவர்சிட்டிலையும். அதுக்கும் டேனியல் வந்து எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லல. பட் மூணாவது அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இருக்கிற அந்த ராஜா கிட்ட இருக்கிற அந்த அப்ப வந்து தானியேல் சாப்டர் 1:9 வந்து தெளிவா கொடுக்கப்பட்டிருக்குது. யாராவது வாசிங்க. அந்த டைம்ல தான் அவர் வந்து என்ன பண்றாரு, அப்ஜெக்ஷனை கொடுக்கிறாரு. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். 1:9 மேடம். ஆமா, அந்த ஹோல் வேர்ஸ் வாசிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான். அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. Daniel purposed in his heart that he will not eat the food. அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து என்ன அழகா இந்த வசனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தானியேல் வந்து தன்னுடைய மனசை வந்து இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ள அவனுக்கு ஒரு ஒபீடியன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல், he purposed in his heart அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. தானியேல் சாப்டர் 1:9 அந்த இங்கிலீஷ்ல அவ்வளவு அழகா. அப்படின்னா 17 வயசு வரைக்கும் தான் அவர் என்ன பண்ணாரு, அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை வச்சு இன்னைக்கு பாபிலோன்ல வந்து ராஜாக்கு, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ராஜாக்கு கொடுக்கப்படுற அந்த சாப்பாடு கண்டிப்பா அசுத்தமான சாப்பாடு, இது அன்கிளீன் சாப்பாடு இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவங்க தேவர்களுக்கு அவங்க படைக்க கூட செஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை தான் சாப்பிட மாட்டாருன்னு உறுதியா இருந்த காரணத்தினால்தான் கடவுள் அந்த ஒபீடியன்ஸை தான் கடவுள் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. அவரை யூனக்கா மாத்துனாங்க. என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்த போதிலும் கடவுளுக்கென்று நின்ற மனிதர். ஏன்னா நீங்க தானியேல் சாப்டர் மற்ற அதிகாரங்கள் எல்லாம் வாசித்து பாக்குறப்போ அவருக்கு எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு. அவரை சிங்க குகையில போட்டாங்க. பட் நான் போக்கஸ் பண்ற இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உண்மையான சத்தியத்தை, தன்னுடைய பெற்றோர்கள் அவருக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை தவறாமல், இதுதான் உண்மையான சத்தியம் என்பதை அறிந்து கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவருக்கு கொடுத்த அந்த ஒபீடியன்ஸின் காரணமாக கடவுளுடைய நெருக்கம் அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம பாத்தீங்கன்னா அதுதான் நடந்துச்சு. அவரு கடவுளுக்கு ஒபே பண்ணாரு. தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு என்று அவர் அர்ப்பணித்தாரு. அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாமே வந்து எதிலையுமே அவர் வந்து கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு மகனாக அவர் வளரவில்லை. அப்படி 33 வருஷங்கள் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த சமயத்துல பாத்தீங்கன்னா 30 வயசுலதான் அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. 3.5 வருஷ காலம் அவருடைய ஊழியம். அந்த 30 வயசு வரைக்கும் தன்னுடைய அப்பாக்கு வந்து அவர் ஒரு ஊழியனாக வேலை செய்யறாரு. அவங்க அப்பா கார்பெண்டர், அவர் ஊழியராக வேலை அவங்க அப்பாக்கு உதவியா இருக்கிறாரு. அந்த சமயத்துல அவர் வந்து
அவரை பத்தி எந்த தவறும் சொல்லல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனாலதான் நமக்கே சால்வேஷன் கிடைச்சிச்சு. யோசித்து பாருங்க, அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா நம்மளோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏன்னா சாத்தா வந்து அப்படி கண் கொத்துற பாம்பா நோக்கிக்கிட்டு இருந்தான். அவர் என்ன தப்பு பண்ணுவாரு, எப்படி இவரை மாட்ட விடலான்னு அவருக்கு போடலாம் பிரச்சனைகளை கொடுத்தான். எங்கெங்க அவரு போறாரோ எல்லா இடத்துலயும் அவருக்கு பிரச்சனை தான் வந்துச்சு. ஆனாலும் ஒரு இதுலயும் அவர் பாவம் கடவுளுடைய தன்னுடைய அப்பாவை டிஸ்ஓபீடியன்ஸ் இல்லாம, அததான் தானியல் சாப்பில் நம்ம பாக்குறோம். அவன் டிஸ்ஓபே பண்ணல. அவரு தானியல் சாப்பிட்ட அந்த ஆகாரத்துல இப்ப நம்ம கூட எடுத்துக்கோங்க, 10 நாள் தால் சாப்பிட்டதுனால அவருக்கு அந்த ஆரோக்கியம் கிடைச்சிச்சா என்ன நான் சொல்லல. அவன் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலின் காரணமாக அவனுக்கு பல ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து அவருக்கு நிறைய அந்த சொப்பனத்தை கூட வெளிப்படுத்துறாரு. நீங்க தானியல் சாப்டர் 4வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த ஹோல் புக் ஆஃப் டேனியல் இஸ் ரிட்டன் பை டேனியல், பட் அந்த 4வது சாப்டர் இஸ் ரிட்டன் பை நெபுகாத்நேசர். ஏன்னா அந்த 4வது சாப்டர் தொடக்கத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நெபுகாத்நேசரோட டெஸ்டிமனி, he writes about himself. நீங்க நல்லா அந்த டேனியல் சாப்டர் 4 அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்ல வாசித்தீங்கன்னா, நெபுகாத்நேசர் தன்னுடைய சாட்சிய சொல்றாரு. எப்படி அவர் வந்து எதுக்காக இது சொல்ல வர்ற அப்படின்னா, கடவுளுக்கு ஏத்த ஒரு மகனாக தானியல் ஜீவித்தனால, கடவுளுக்கு ஏற்ற மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சனால கடவுளுடைய அனுக்கிரகத்தை அவர் பெற்றார். அவர் அனுக்கிரகத்தை பெற்றதுன்னா அவர் மூலமா தான் என்ன பண்றாரு, அவ்வளவு மகா பெரிய கொடுமையான அந்த நெபுகாத்நேசரை என்ன பண்றாரு, மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனா நெபுகாத்நேசர் ஹெவனுக்கு போவாரா இல்லைன்றது எனக்கு தெரியாது. பட் அந்த 4வது சாப்டரை வாஸ்து பாக்குறப்போ கண்டிப்பா அவர் திருந்தன மாதிரி தான் அதுல எழுதி இருக்குது. அதனால நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவரு பண்ண ஒபீடியன்ஸ், தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்து இந்த காரியங்களை நான் இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறப்போ அந்தந்த இடத்தோட கலாச்சாரத்தையும் அந்தந்த இடத்தோட சாப்பாடையும் நம்ம ஈஸியா அதுல இன்வால்வ் ஆயிடக்கூடாது. இப்போ ஒரு சில மக்கள் எல்லாம் பார்த்து, இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுளை வந்து ஒரு சில மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ வந்து வெளிநாட்டுக்கு வந்தப்போ, இது இந்தியால இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வெளிநாட்டுக்கு வந்தப்போ ஃபாஸ்டர் ஹோம்ஸ், குழந்தைங்களுடைய ஹோம்ஸ் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, பறக்கிற ஒரு சில குழந்தைகள் அவர்கள் மனிதராகிறதுக்கு முன்பதாக, மனுஷியாக்க முன்பதற்காக பல பிரச்சனைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள். இப்போ ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட், அவங்க அப்பா அம்மா ஆல்கஹாலிக்கா இருக்கலாம், ட்ரக் அடிக்டா இருக்கலாம். இதனால அவங்களால குழந்தைங்களை வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தைங்களை எங்க கொண்டு போறாங்க, சோசியல் சர்வீசஸ் வந்து ஃபாஸ்டர் ஹோம் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. இவங்களை வந்து பராமரிக்கிறாங்க. ஏன்னா பெற்றோரால இவங்களை பராமரிக்க முடியல. ஆனா யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல அந்த மனுஷையோ வளர்ந்தாலும் சரி, ஒரு இடத்துல கடவுள் ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுக்கிறாரு. அதுக்கு உதாரணம் நம்ம சாலை பத்தி பேசலாம். சால் எவ்வளவோ பெரிய கொடுமைக்கார மனுஷனா இருந்தான். ஆனா சாலா அவர் மாறுறாரு. ஆன் தி வே டு டமாஸ்கஸ் கடவுள் அவரை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் செய்த ஊழியம் தான் மகா பெரிய ஊழியமாக பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா மனுஷிக்கும் கிடைக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட்ல அவங்க எவ்வளவு அவங்க வந்து உண்மையா கடவுளுக்கு தங்களுடைய வாழ்க்கைய எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஒருத்தர் கூட டேர்னிங் பாயிண்ட் இல்லாம இருக்காது. ஒரு சிலரை வந்து சின்ன வயசுல தேர்ந்தெடுக்கிறார் கடவுளை, ஒரு சிலவங்களை வந்து கொஞ்சம் வயசான பிறகு தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கான உதாரணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி தேர்ந்தெடுக்கிற அந்த சமயத்துல அவங்க தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அர்ப்பணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சத்தியத்தை தெரிஞ்ச நம்ம கூட வாழ்க்கை எவ்வாறு வாழுகிறோன்றத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை வந்து உலக பிரகாரமான வாழ்க்கையா மாறக்கூடாது. வெளிநாடுல இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும். இப்ப தானியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட தன்னுடைய தாய் தகப்பன் சொல்லி கொடுத்த அந்த எந்த போதகத்திலிருந்தோ அவர் மாறவில்லை. அந்த சாப்பாடு வந்து ருசியா இருக்கும், ராஜாக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குன்னு தன்னுடைய இதை அவர் விட்டு கொடுக்கல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தனியா சாப்பாடு வேணும். அப்பதான் கடவுள் என்ன செய்யறாரு, அந்த ஒபீடியன்ஸ பார்த்துதான்
கடவுள் அவரு கூட நெருக்கமாகிறாரு. அப்புறம் நமக்கு எல்லாம் தெரியும், எத்தனையோ இன்சிடென்ட்டை வந்து தானியல் சாப்டர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா நான் இங்க குறிப்பிடுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவரோட ஒபீடியன்ஸ்னால அன்னைக்கு நெபுகாத்நேசர் மாறப்பட்டார். அந்த நெபுகாத்நேசர் 4வது சாப்டர், அவரால எழுதப்பட்ட அந்த 4வது சாப்டர் வாஸ்து பார்த்தோம்னா, கிங் டேனியலுடைய வாழ்க்கையானது எவ்வாறு அவரை மாற்றி இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அததான் நான் டேனியல் சாப்டர் குறிப்பிடுகிறேன். இன்னொரு மனிதரை பத்தி நம்ம பேசலாம். இது வந்து 2 Kings chapter 20. ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் வசனம். முதல் 4 வசனம் வாசிங்க ப்ளீஸ். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன நடக்குது அப்படி நம்ம எல்லாருக்கும் இதோட உதாரணம், இந்த கதை தெரியும் நல்லா. இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹெசேக்கியா வந்து அவ்வளவு வியாதிப்பட்டு படுத்திருந்த சமயத்துல மன்றாடி அழுது கடைசியில கடவுளை அவனுக்கு வருஷங்களை கூட்டி கொடுத்து, அதை நம்பாத போதிலும் அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து, முன்னா போன கடிகாரத்தை பின்னாடி போக வச்சு அப்படியெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி தன்னுடைய வியாதியில இருந்து குணமடைந்த கிங் ஹெசேக்கியா கடைசியில என்ன பண்ணாரு? என்ன ஒரு டிசோபீடியன்ஸ் பண்ணாரு? அந்த பாபிலோனியன்ஸ் வந்தாங்க. அந்த பாபிலோனியன்ஸ் வேற யாரும் இல்ல, கிங் நெபுகாத்நேசரோட தாத்தா தான். அவர் வர்றாரு, எப்பா நீ ரொம்ப உடம்பு சரியில்லாமையா இருக்கேன்னு கேள்விப்பட்டோமே, இப்ப நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நல விசாரிக்கிறாக்கா. பாபிலோனியன்ஸ் வந்து யாரு? அந்நிய ஜாதி மக்கள். அவங்களுக்கு வந்து கடவுளை பத்தியே தெரியாது. அவங்க வர்றாங்க, நல விசாரிக்க வர்றப்போ அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பெருமையா காமிக்கிறாரு. தனக்கு கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விட்டு தன்னுடைய ராஜ்யத்துல என்னென்ன பொக்கிஷம் இருக்குது, என்னென்ன அற்புதங்கள், என்னென்ன அது அவர் சேர்த்து வச்ச சேகரிப்பு இருக்குது, எல்லாத்தையும் காமிக்கிறார். அதை பார்த்துட்டுதான் கடவுளை திரும்ப ஐசாயாவை அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்றாரு? கிங் ஹெசேக்கியாட்ட என்ன சொல்றாரு? நீ இந்த மாதிரி உனக்கு செய்த நன்மைகளை சாட்சியா சொல்லாததுனால உனக்கு இந்த மாதிரி தண்டனைகள் வரும்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு கிங் ஹெசேக்கியா? என் காலத்துல எப்படி இருக்கும்? இல்ல உன் காலத்துல நல்லா இருக்கும். உனக்கு பின்னாடி வர்ற உன்னுடைய ஜாதி, உன்னுடைய வம்சத்தார் கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி அடிமைகளாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி அடிமைகளாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்கள் தான் இந்த தானியேலும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து யாரு? ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். மன்னிக்கணும். அதாவது அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்கள். ஏன்னா கிங் ஹெசேக்கியா ஐசா என்ன சொல்றாரு? உன்னோட சமயத்துல எல்லாம் நல்லா இருக்கு, அப்போ கூட பாருங்க தனக்கு நடந்த அந்த அப்போ கூட அவன் என்ன பண்ணல, கிங் ஹெசேக்கியா என்ன பண்ணல, ஐயோ நான் கடவுளுக்கு இந்த மாதிரி தப்பிதங்கள் செய்துட்டனே, கடவுளை நான் டிசோபே பண்ணிட்டேனே அப்படின்னு மறுதளிக்காம, அப்படின்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்காம அவர் என்ன கேட்கிறாரு? என்ன ஒரு சுயநலமா கேட்கிறாரு? என் டைம்ல எல்லாம் நல்லா இருந்தா போதும்,
பிற்ஜாதிகளுக்கு தான் வரும்னு சொன்ன உடனே சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா என் டைம்ல எல்லாம் நல்லா இருக்கும், என் பின்னாடி வர்றவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த சாபம் தான் தானியலும் அவருடைய அந்த மற்றவர்களும் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போனது வந்து ப்ராஃபட் ஐசையா கொடுத்த அந்த சாபம். அதுதான் அங்க தானியலும் மற்றவர்களும் எடுத்துக்கொள்ள. அது வந்து நீங்க ஹோல் அந்த ஐசையா சாப்டர் வாசித்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி அதனால ஒரு மனுஷனுடைய டிசோபீடியன்ஸின் காரணமாக, ஒரு மனுஷன் செய்த அந்த தவறின் காரணமாக எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் அந்த பின்வந்த வம்சத்தாருக்கு வரவழைக்கப்பட்டுச்சு. ஈவன் வந்து பாருங்களேன், இப்ப கூட அததான் நான் வந்து இங்க என்ன உதாரணமா சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சர்ச்ல என்ன உதாரணமாக நம்ம பிள்ளைங்களுக்கு உதாரணத்தை வைக்கிறோம். இப்ப வந்து கிங் ஹெசக்காயா வந்து அவனுக்கு பிறந்த குமாரன் எவ்வாறு ராஜ்யத்தை ஆண்டான் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்பா எப்படி ஆண்டாங்களோ அந்த மாதிரிதான் அவன் ஆண்டான். அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து விட்டுட்டு போற இந்த கோயில் இன்னைக்கு நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ், இப்ப நம்ம எந்திரிச்சு காலையில 9 மணிக்கு கோயிலுக்கு போனோம்னா ஓகே சரி சர்ச் 9:30 அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம வந்து 10 மணிக்கோ 12 மணிக்கோ கோயிலுக்கு போனா நம்ம கூட வர நம்ம பிள்ளைங்க என்ன யோசிப்பாங்க, இதுதான் சரி போல. அம்மா இன்னைக்கு நம்ம அதாவது குழந்தைகள் இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அப்பா அம்மா எங்களுக்கு என்னத்தை காமிச்சு கொடுத்தாங்களோ அதை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் செய்யறேன். சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ நம்ம கடவுளை அவ்வளவா தெரியாது. கடவுளுடைய ருசியை நம்ம எப்ப காண்றோம், நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்பதான் வந்து உண்மையான அந்த சத்தியத்தை நம்ம உணர்றோம். உண்மையான கடவுளுடைய அனுபவத்திற்குள்ளாக நம்ம ஆகுறோம். அது வரைக்கும் நம்மளோட எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம அப்பா அம்மா. நம்ம அப்பா அம்மா நமக்கு கோயிலுக்கு போறப்போ ஒரு நாள் கூட எங்க அம்மா, நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தலைய விரிச்சு போட்டு கோயிலுக்கு போறாங்க. அது நான் தப்பாவோ குற்றமா சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியாது அந்த மாதிரி தப்பா ரைட். ஆனா எங்க அப்பா அம்மா எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னா, கோயிலுக்கு போறப்போ பின்னி போட்டுதான் போடுன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் நானும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி அப்படிதான். அது வந்து அது தப்பு நான் சொல்ல வரல, விரிச்சு போனா விரிச்சு போடலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. பட் நான் சொல்றேன், எங்களை எப்படி வளர்த்தாங்களோ அந்த வாழ்க்கையை தான் நாங்க வளர்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு கூட என் பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 சின்ன பிள்ளைங்க தான். ஒருத்திக்கு 8 வயசு ஆகுது, ஒருத்திக்கு 5 வயசு ஆகுது. ஆனா என் பிள்ளைங்களுக்கு தெரியும் சன்செட் எப்ப ஆரம்பிக்குது, சன்செட் ஆரம்பிச்சா என்னென்ன செய்யணும். ஏன்னா யூகேல பாத்தீங்கன்னா சன்செட் வந்து லாங்கா இருக்கும். 9 PM டு சாட்டர்டே 9 PM வரைக்கும் இருக்கும். அந்த 9 PM வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு தெரியும் சன்செட்ல என்னென்ன செய்யணும், எது பார்க்க கூடாது, எது பார்க்க கூடாது. அது வந்து என்ன சின்ன வயசுல இருந்து நம்ம கத்து கொடுக்கறதா நம்ம பிள்ளைங்களுக்கு. திடீர்னு வந்து அவங்க டீனேஜ் ஆகுறப்போ தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல வளையாதது 50ல வளையுமான்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன அது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, கிங் ஹெசக்காயா வந்து அவனுடைய இது நல்லா இருந்தா போதுன்னு நினைச்சானே ஒழிய, அவனுக்கு வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு அவர் யோசிக்காத. அதே மாதிரி 70 ஆண்டுகள் 70 years they were taken as captives to Babylon. அது ஜெரமையா எவ்வளவோ அவங்களுக்கு எடுத்து சொன்னாரு. ஆனா அவங்க ஜெரமையோட அதை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அங்க போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அதோட கதை எப்படிலாம் எஸ்ரா, நெகமையா, ஜெருபாபேல் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரு மனுஷனுடைய டிசோபீடியன்ஸ், ஆதாம் ஏவாள் செய்த ஒரு டிசோபீடியன்ஸ்னால பாவம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதே போல கிங் ஹெசக்காயா பண்ண தவறுனால எவ்வாறு பாபிலோனிஸ் அந்த மக்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அடிமை. அதனால தானியலுக்கு எவ்வளவு பிரச்சனைகள். ஆனா அவன் ஒபீடியன்ஸா இருந்தனால, அவரு பண்ண ஜபத்தினால மறுபடியும் இந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஏன்னா தானியல் தான் ஜபம் பண்ணாரு. இந்த மாதிரி தானியலுக்கு தெரிய வந்துச்சு 70 வருஷங்கள் முடிய போகுது அப்படின்னு தெரிய வந்தப்போ அவர் பண்ண அந்த ஜபத்தினால் 21 நாட்கள் அந்த தானியல் சாப்டர் 9வது அதிகாரத்துல அது தெளிவா குறிக்கப்பட்டது. அவர் பண்ண அந்த ஜபத்தினால திரும்ப அந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவங்க திரும்ப வர்றாங்க. அப்ப நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒபீடியன்ஸ் வந்து கடவுள் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. ஒபீடியன்ஸ் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை, ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்றப்போ நம்ம கிட்ட ஒரு சில வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். உலகத்தார் மாதிரி நம்மளால வாழ முடியாது. உலகத்தார் மாதிரி வாழ்ந்துட்டோம்னா நம்ம அப்ப அட்வென்டிஸ்ட்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்னா கடவுள் இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ அவருடைய எல்லா வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா
கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவருடைய சாப்பாட்டுலயும் சரி, அவருடைய பேச்சுவார்த்தையும் சரி, அவருடைய நடவடிக்கை எல்லாமே அதேதான் நம்மளும் செய்யணும். நம்ம உடுத்துகிற ஆடையிலும் சரி, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் சரி, எல்லாம் நம்ம செய்யறத நாளைக்கு நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க அப்பா அம்மா ஒருவேளை ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஆடை அலங்காரம் பண்ணினாங்கன்னா இன்னைக்கு அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா எங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அதை தான் நாங்க இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். எங்க குழந்தைகளுக்கு அதே மாதிரிதான் நம்ம என்ன விட்டுட்டு போறோமோ, நம்ம குழந்தைங்களை ஓகே ஒத்துக்கிறேன், ஒரு சில பிள்ளைங்கள் வாலிப வயசுல ஒரு சில தேவையில்லாத சகவாசங்களோட கெட்டு போறாங்க. ஆனா எப்படி கெட்டு போனாலும் நான் 16 வயசு வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட இருந்தேன். 16 வயசுக்கு அப்புறம் நான் சூரத்துல நர்சிங் படிச்சுட்டு அப்படி நான் பல இடங்களுக்கு வந்துட்டேன். அப்புறம் 23 வயசுல இந்த நாட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த 16 வயசு வரைக்கும் என்னோட தாய் தகப்பன் எனக்கு என்ன கற்பித்து கொடுத்தார்களோ அதை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். அன்னைக்கு 6 மணிக்குதான் எங்க அம்மா என்னை எழுப்ப, 6 மணிக்கு மேல தூங்கவே விட மாட்டாங்க. இன்னைக்கு கூட 6 மணிக்கு அப்புறம் தூக்கம் வரவே செய்யாது. ஒருவேளை நான் நைட் டியூட்டி பண்ணிட்டு கஷ்டப்பட்டால ஒழிய மற்றபடி ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம என்ன சொல்லி தர்றோமோ அதை தான் நம்ம பிள்ளைங்க பின்வர்ற ஜெனரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் பண்ண அந்த டிசோபீடியன்ஸ்னால அப்படி வந்துருச்சு. அப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா ஒபீடியன்ஸை ரொம்ப எதிர்பார்க்கிறோம், கடவுள் எதிர்பார்க்கிறாரு. நான் உங்களை நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு கொண்டு போக விருப்பப்படுறேன். மார்க் சாப்டர் 5. இதுல இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து என்ன ஒபீடியன்ஸை எதிர்பார்க்கிறாரு. ஆனா மார்க் சாப்டர் 5 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர். இந்த அதிகாரத்துல கடவுளுக்கு கொடுக்கிற அந்த இன்சிடென்ட பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்சிடென்ட். அதை நான் ரொம்ப விரும்பி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம். மார்க்கு 5வது அதிகாரம். வசனம் 1, 2 கூட வாசிங்க. அது ஹோல் சாப்டரை வாசிக்க வேண்டி வரும். பட் 1, 2 வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனையுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கிய உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இப்ப இங்க என்ன ஒரு இன்சிடென்ட் இங்க சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களோடு இந்த இடத்துல இறங்குறாரு. அதோட பேர் என்னன்னா கேட்ரின்ஸ். அங்க அவர் இறங்குறாரு. இறங்குறப்ப அவர் சந்திக்கிற ஒரு மனுஷனை பாக்குறோம். நம்ம அந்த மனுஷனை எப்படி பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவர் அவனை பாக்குறப்ப அவன் கோரமான ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனை என்ன சொல்றான், அவர்கிட்ட இத நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் அவர்கிட்ட என்ன கேட்கிறான், 3 காரியங்கள் இங்க கேட்கப்படுகிறது. 3 ஜெப விண்ணப்பங்கள் வைக்கப்படுகிறது. முதலாவது ஜெபம், 2வது ஜெபத்திற்கு கடவுள் உடனாக பதில் கொடுத்தார். ஆனா அது 3வது ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கல. அது நம்ம மார்க் சாப்டர்ல இருந்து திரும்ப நம்ம போக வேண்டிய அதிகாரம் லூக் சாப்டருக்கு போக வேண்டியது இருக்கும். பட் அதுக்கு முந்தாக நான் மார்க் சாப்டரை பத்தி பேசணும். இப்ப இந்த மனுஷன் தன்னைத்தானே கல்ல வச்சு he harmed himself. அவர் தன்னை ஹார்ம் பண்ணிக்கிட்டு ஆடை இல்லாது நிர்வாணமாக அங்க கிடக்குறாரு. he is called as a legion. எதுக்காக லீஜன் அப்படின்னா, பல அசுத்த ஆவிகளால் குடிக்கப்பட்ட, தமிழ்ல லேயோன் நினைக்கிறேன், அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் லேயோன். ஏன்னா பல அசுத்தமான ஆவிகள் பல பேராக இருந்தனால அவரை லேயோன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ கடவுள் அந்த மனுஷங்கிட்ட போறப்போ என்ன ஆகுது, நீ தேவனுடைய குமாரனை, உமக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்றப்போ, எங்களை அழித்து விடாதபடி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எங்களை இந்த பன்றிகள் இடத்துல அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. பன்றியத்தை அனுப்புன்னு சொல்லி அந்த அசுத்த ஆவிகள் ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு, இது இயேசுடைய குமாரன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க கேக்குறாங்க, எனக்கு உமக்கும் என்ன, எங்களை அழிக்காதபடி எங்களை இந்த பன்றிகள் எடுத்து அனுப்பி விடுங்கன்னு சொல்றப்ப கடவுள் என்ன சொல்றாரு, அந்த அசுத்த ஆவிகளை இம்மிடியேட்டா என்ன பண்றாரு, பன்றிகள் எடுத்து அனுப்பிடுறாரு. இத அந்த பன்றிகள் எல்லாம் நாசமானப்போ அந்த கிராம மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, போய் அங்க இருக்கிற அந்த லீடர்ஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பன்றிகள் எல்லாம் ஃபீல்ட் எல்லாம் அந்த மாதிரி விவசாயத்தை எல்லாம் ரொம்ப சேதப்படுத்திட்டாங்க, அந்த ஃபீல்ட் எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றப்போ, அங்க இருந்த கிராம தலைவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, நீங்க உடனே அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிருங்க, உங்களால எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஓகே நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் படகுக்கு வர்றாரு. படகுக்கு வர்றப்போ இந்த கடவுளால குணமான அந்த மனுஷன் கடவுள்கிட்ட போய் கேட்கிறான், நானும் உங்க கூட வரவா? அது வந்து 18th verseல இருக்குது. மார்க் சாப்டர் 5 18th verse. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அப்ப அவர் கேட்டப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ என் கூட வர வேண்டாம், நீ போய் உன்னுடைய மக்களிடத்திலே உனக்கு நடந்த எல்லா அதிசயங்களையும் சொல்லு அப்படின்றாரு. ஆனா கடவுள் எத்தனை அதிசயத்தை அவனுக்கு செய்தார்? ஒரே ஒரு அதிசயம் தானே செய்தாரு. ஏன் கடவுள் வந்து எல்லாவற்றையும் நீ செய்ய அப்படின்னு எதுக்காக அப்படி சொல்றாரு? யாராவது சொல்ல முடியுங்களா? அவருக்கு கடவுள் செய்தது வந்து அசுத்தாவியும் அவர்கிட்ட வந்து எடுத்துட்டாரு. ஆனா கடவுள் வந்து அவர்கிட்ட என்ன சொல்றாரு, உனக்கு நான் செய்த எல்லாமே நிறைய இருக்குதுங்க, எல்லா அதிசயங்களையும் கொண்டு உன் வீட்டாரிடம் சென்று சொல்லு அப்படின்றாரு. அப்போ இந்த மனுஷன் இருந்த இடம் வந்து எங்க அப்படின்னா கேட்ரியன்ஸ். இத வந்து அவன் வீடு வந்து எங்க இருக்கு? டெக்கோபோலிஸ்ல இருக்குது. டெக்கோபோலிஸுக்கும் கேட்ரின்ஸ்க்கும் ரொம்ப தூரம். அது வந்து அந்த டெக்கோபோலிஸ் வந்து நான் ஒரு புஸ்தகத்துல படிச்சேன். அந்த டெக்கோபோலிஸ் வந்து 10 நாடுகள் உள்ள ஒரு இடம். இந்த இடத்துல இந்த 10 இடத்துலயும் அவங்க பேசுறது ஒரே லாங்குவேஜ் தான், ஒரே கலாச்சாரம் தான். அந்த டெக்கோபோலிஸ்ல 10 இடங்களுக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இவனுக்கு வந்து பிசாசு பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இந்த மனுஷன் துரத்தி விட்டுருக்காங்க. துரத்தி விட்டு 10 நாடு கழிச்சு 10 இடங்களை போய் இவன் கடைசி அவன் சங்கமம் ஆனது எங்க அப்படின்னா இட் வாஸ் a graveyard. அவன் வந்து அங்க வந்து இருக்கிறான். இப்ப வந்து எங்க மக்களை வந்து அடக்கம் செய்வாங்களோ அந்த இடத்துல வந்து அவன் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த லூக் சாப்டர்ல வந்து இதை தெளிவா குறிப்பிட்டு இருக்காங்க. அத ஃபுல் அதிகாரத்தை படிக்க டைம் இல்ல. லூக் சாப்டர் 8 அதுல வந்து இந்த மனுஷன், ஏன்னா மார்க்ல இவரை குறிப்பிட்டதை விட லூக் சாப்டர் 8ல வந்து நிறைய விஷயங்கள் இந்த டீமன் பொசஸ்ட் மேனை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு வந்து கடவுள் என்னென்ன அதிசயம், எதுக்காக அவனை போய் உன் வீட்டாரிடத்துல உனக்கு நடந்த எல்லா அதிசயங்களையும் சொல்லு அப்படின்னு ஏன் கடவுள் சொல்றாரு அப்படின்னா என்னென்ன அதிசயங்கள் அவனுக்கு நடந்துச்சு ஒவ்வொன்னா சொல்லலாம் பாருங்க. யாராவது சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன அவனுக்கு நடந்துச்சு? What all was a healing given to this demon possessed man? பட்டணம் தோறும் கிராமம் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி பிரசங்கித்து வந்தார். பின்னிவரும் அவருடைய கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுக்கள் நீங்கின மகதலேனாள் என்பவளும் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவானாலும் சூசன் நாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடன் இருந்தார்கள். சகல பட்டணங்களிலிருந்தும் திரளான ஜனங்கள் இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, கடவுள் அந்த மனுஷனுக்கு வந்து உனக்கு செய்த எல்லா அதிசயங்களையும் மற்றவர்களிடத்திலிருந்து சென்று சொல் அப்படின்னு எதற்காக எல்லா அதிசயம், அப்படி என்னென்ன அதிசயங்கள் கடவுள் பைபிள்ல குறிக்கப்பட்டது வந்து ஒரே ஒரு அதிசயம் தான். அவனுக்கு இருந்த அந்த டீமன் பொசஸ வந்து கடவுள் அவன்கிட்ட இருந்து அகற்றுகிறாரு. ஆனா எல்லா அதிசயங்களையும் மற்றவருக்கு சொல்லுன்னு சொல்றாரு. எதுக்காக எல்லாம்? அப்படி என்னென்ன நடந்துச்சு அவருக்கு? அப்படி பார்க்க போனா புத்தி தெளிவனாக மாறுறான். என்ன பண்றான்? சோஷியல் ஸ்டேட்டஸ் வஸ்திரம் தரித்து இருந்தான். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையில கேட்டான். அப்புறம் அவனுக்கு பர்சனலா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தேங்க்ஸ் பிரதர். அப்போ அவனுக்கு எத்தனை பாருங்க, கடவுள் செஞ்சது ஒரே ஒரு அதிசயம் தான். அவனோட டீமன் பொசஸன் நீக்கினாரு. ஆனா அவனுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், தன்னுடைய இல்லத்திற்கு அவனுக்கு போக முடிஞ்சிச்சு, சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சு, வீடு கிடைச்சிச்சு, சாப்பிட முடியாம இருந்தா அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன பண்றான்? அந்த கல்லை எடுத்து தன்னோட உடம்ப கீறி கொண்டிருந்தான், அது போயிருச்சு. ஃபுல் ரிகவரி அவனுக்கு கிடைச்சிச்சு. அப்போ பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம லூக்கா சாப்டர் 8 verse 40 படிச்சு பாருங்களேன். லூக் சாப்டர் 8 verse 40.
வசனம் என்ன மேடம்? லூக் சாப்டர் 8 verse 40, 40வது வசனம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஹோல் சாப்டர் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, லூக் சாப்டர் 8 அந்த ஹோல் சாப்டர் வாசித்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கரெக்டா குறிப்பிட்டு இருக்குது. இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கடவுள் இயேசு கிறிஸ்து முதலாக அந்த இடத்துக்கு வந்தப்போ என்ன சொல்றாங்க, நீங்க எங்களை விட்டு போயிடுங்க, உங்களால எனக்கு நிறைய நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனுஷனை ஒருவேளை கடவுள் அவரு கூட கூப்பிட்டுட்டு போயிருந்தாருன்னா இந்த அதிசயம் நடந்திருக்குமா? ஏன்னா 2வது முறையாக கடவுள் அந்த இடத்துக்கு வந்தப்போ அவருக்காக அந்த மக்கள் எல்லாம் காத்திருந்தாங்க. எப்படி காத்திருந்தாங்கன்னா, இந்த பிசாசு பிடித்த மனிதன் தனக்கு நடந்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் சென்று இந்த 10 இடத்துக்கும் பரப்புறான். 10 இடங்களுக்கும் ஒவ்வொரு இடம். அததான் கடவுள் சொல்ற, நீ போய் உன் இல்லத்தாரிடம் உனக்கு நடந்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் சொல்லு. அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருக்கக்கூடாது, நீங்க போயிடுங்க இந்த இடத்த விட்டுன்னு சொன்ன அந்த கிராமத்து மக்கள் என்ன செய்யறாங்க, லூக் 8:40 என்ன வாசிக்கிறேன்னா, அவருக்காக காத்திருந்தார்கள். அப்ப நான் இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள் அதேதான் நம்மள்ட்ட இருந்து கடவுள் எதிர்பார்க்கிறாரு. இப்ப அவர் முதலாவது வந்தாரு, அவரை சிலுவையில அரைச்சிட்டாங்க. இப்ப வந்து அவர் 2வது முறை வருவதற்கு முன்பதாக கடவுள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்னா, மற்றவர்களுக்கு நம்முடைய சத்தியத்தை சொல்லணும். இப்ப எப்படின்னா, சத்தியத்தை நம்ம சொல்றப்போ மக்கள் அவ்வளவா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. நானே வந்து நிறைய தடவை பைபிளை பத்தி ஒரு சிலர்கிட்ட சொல்ல முயன்றிருக்கேன். ஒரு சிலவங்களுக்கு வந்து இது பைபிள் வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம சொல்றப்ப முதலாவது நம்ம என்ன பண்ணணும், கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கணும். இருந்துட்டு கடவுள் நமக்கு அதிசயங்களை செய்யறத மற்றவங்க கிட்ட சொல்றப்போ கண்டிப்பா அவங்க ஏத்துக்கொள்வாங்க. ஏன்னா அதை அவங்க கண்கூடா பாக்குறாங்க. அததான் கடவுள் அங்க சொன்னாரு. அந்த மனுஷன் வந்து கேட்டானா, உங்க கூட வர்றேன் அப்படின்றப்ப கடவுள் கூட்டிட்டு போயிருந்தாருன்னா அவர் 2வது முறை அந்த இடத்துக்கு வர்றப்ப மக்கள் அவங்க ஏத்திருப்பாங்களா? ஏன்னா அவங்க பார்த்தாங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும், இவன் 10 கிராமம் தள்ளி ஏதோ ஒரு கிரேவியார்ட்ல தன்னைத்தானே அழித்து கொண்டு சங்கிலியால கட்டப்பட்டும் ஒரு சில சமயம் அந்த சங்கிலியை அவுத்து கொள்கிற ஒரு மனிதனாக அவன் பாக்குற 2 காரியம் என்னன்னா, ஒண்ணு பணத்தை பாக்குறாரு, இல்லைன்னா பணத்தை புதைக்கிறது கொண்டு வர்றவங்களை பாக்குறாரு. இதை தவிர அந்த மனுஷனுக்கு எதுவுமே அங்க இல்ல, ஒரு டிக்னிட்டி கிடையாது, ஏன்னா ஆடை இல்லாது அப்படிலாம் இருக்கிறாரு. எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன். லீஜன் என்ன, பேய் 100ன்னு சொல்றாங்க, அது உண்மையா லீஜன் தான் 100. அத்தனை பேய் பிசாசு பிடிச்ச அந்த மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு நல்லா மாறி போய் தன்னுடைய அதிசயங்களை சொல்றப்போ அந்த மக்கள் எல்லாம் மாறி இங்க வரவே கூடாதுன்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள்னு லூக் 8:40 நமக்கு விவரமாக சொல்லுது. அப்ப அதேதான் நம்மகிட்ட கடவுள் எதிர்பார்க்கிறாரு. நம்மள ஒருவேளை இப்ப என்னெல்லாம் வந்து நான் சில டைம் யோசிப்பேன், யூகேக்கு கொண்டு வந்தப்போ இது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆசையோடு வந்த சமயத்துல எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துனால என்னன்னு தெரியல. அப்ப நான் கேள்விப்பட்டது, ஏன்னா நான் இந்தியால இருக்கிறப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலவங்க துபாய்க்கு போனாங்க. ஆனா நான் கேள்விப்பட்டது துபாயில வந்து பைபிள வாசிக்கணுமா கேள்விப்பட்டது, உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. பட் நான் கேள்விப்பட்டது பகிரங்கமா அங்க பைபிள் வாசிக்க முடியாது, பகிரங்கமா கடவுளை அப்ப நான் சொன்னேன், இப்படி கடவுளுக்கே முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நாட்டுக்கு நான் ஏன் போகணும்னு சொல்லிதான் நான் சவுதிக்கோ அந்த துபாய்க்கோ எங்கேயுமே நான் போகல. அப்ப யூகே பத்தி கேள்விப்பட்டப்போ 100% கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. நாங்க இங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டி தான், இங்க நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் பேரு அப்படிதான் இருக்குது. கிறிஸ்டியன் பேரு இருந்தா கூட என் பேரு எஸ்தர். ஆனா என்கிட்ட சொல்லுவாங்க, ஆர் யூ கிறிஸ்டியன்? நான் சொன்னேன், எஸ்தர் இஸ் a பைபிள் நேம், how come you don't know it is a Christian அப்படின்னு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா இருந்தா கூட பாருங்க நிறைய பேருக்கு கடவுளை பத்தி தெரியல. நாங்க நிறைய ஒரு 2 அட்வென்டிஸ்ட் எங்க வார்ட்ல வேலை செஞ்சோம். நாங்க எப்பவுமே வந்து சாபத்துக்கு வந்து ஆஃப் கேட்போம். அப்ப அந்த வார்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கேட்பாங்க, எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே வேலை செய்ய மாட்டீங்க, சாபத் ஆஃப் வேற எந்த நாள் சண்டே? ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து சண்டே வீட்டுல இருக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. we will work Sunday but give us off Friday night, give us off Saturday, we will work every Sunday long day. எங்களுக்கு அதை பத்தி what about your socializing? அப்போ அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம், இந்த மாதிரி ஃப்ரைடே சாபத் we have to be அப்படின்னு நிறைய
நிறைய அட்வென்டிஸ் நர்சஸ் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. எத்தனையோ அட்வென்டிஸ் நர்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஆஃப் எடுப்பாங்க. அந்த ஆஃப் எடுக்கிறது மூலமா அவங்களுக்கு வந்து சாபத்தை பத்தி சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்க சோஷியலைஸ் பண்றப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரைடே வெளியே போக கூப்பிடுவாங்க எங்களை. அப்ப நாங்க சொல்லுவோம், இல்ல ஃப்ரைடே சன்செட்டுக்கு அப்புறம் நாங்க எங்கேயுமே போக மாட்டோம், ஃப்ரைடேஸ் அவர் ப்ரிப்பரேஷன் டே. அது என்ன ப்ரிப்பரேஷன் டே? அது அப்ப அதை பத்தி அவங்களுக்கு விவரிச்சு சொல்றது. அப்ப அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நகை போட மாட்டேங்கிறீங்க? அப்ப அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறப்ப அவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா டீ காஃபி கண்டிப்பா தேவை. அப்ப நீங்க டீ காஃபி குடிக்க மாட்டீங்க? டீ காஃபில வந்து டேனின் இருக்கு, கேஃபின் இருக்கு, ஹெல்த் டெம்பரன்ஸ். எங்க ரீஜன்ல இதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். அப்புறம் ஒரு சிலவங்க நான்லாம் அந்த இடத்துக்கு வந்தப்போ கல்யாணம் ஆகல, உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நீ என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லாம? எங்களுடைய சத்தியத்துல இந்த மாதிரிலாம் நாங்க செய்ய மாட்டோம். பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது தப்புன்னு சொல்ல, ஈஜி வைட்ட மாதிரி கோட்ஷிப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில இவங்க வந்து அவங்களோட கலாச்சாரம் வேற. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து கூட இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்றப்போ அப்ப இவர்கள் யாரு இந்த கிறிஸ்தவ? நான் ஒரு சில டைம் யோசிப்பேன், நானா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் இந்தியால. ஆனா என்ன கடவுள் கொண்டு வந்தது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் பார்த்தது கூட கிடையாது. அப்ப நான் யோசித்தேன் கடவுள்கிட்ட, ஏசப்பா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கீங்களே, நான் ஒரு 20 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச சர்வசாதாரண ஒரு நர்ஸ், நான் எப்படி இங்க கோப்ப பண்ண போறேன்னு கடவுள்கிட்ட நான் எத்தனையோ முறை பயந்து கேட்டிருக்கேன். ஆனா பஞ்சா அட்வென்டிஸ்ட் இங்க வந்தாங்க, அட்வென்டிஸ்ட் நர்சஸ் இங்க வந்து எத்தனை பேருக்கு நாங்க சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அப்படி சத்தியத்தை நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட, ஏன்னா நம்மளா போய் பகிரங்கமா யார்ட்டையும் போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சத்தியத்தை சொல்ல முடியாது, வில் பி ப்ரோஹிபிட்டட். பேஷண்ட்ஸ்ட கூட நான் சொல்லுவேன், நம்மளா சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளா சொன்னோம்னா சொல்லிடுவாங்க, நீங்க வந்து ரிலிஜனை பத்தி பேசுறீங்க, யூல் பி டிஸ்குவாலிஃபைட். ஆனா அவங்கள தூண்ட வைக்கலாம். எப்படி தூண்ட வைக்கலாம்னா நம்மளுடைய பேச்சுகள், நம்முடைய நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சிலது வந்து அவங்கள தன்னைத்தாலே தூண்ட வைக்கும். நீங்க யாரு, ஏன் உங்களுக்கு வித்தியாசமா இருக்குது, நீங்க சாப்பிடுறது வித்தியாசமா, நீங்க குடிக்கிறது, நீங்க உடுத்துற ஆடை வித்தியாசமா இருக்குது, உங்களுடைய பேச்சு. அப்படி அவங்க கேட்கிறப்போ சத்தியத்தை சொல்றதுக்கு கடவுள் ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. அந்த சமயத்துல நம்ம கண்டிப்பா நம்மளுடைய சத்தியத்தை சொல்லணும். நான் கல்யாணம் பண்ண என்னோட கணவர் கூட ஹிந்து தான். நான் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் போனப்போ ரொம்ப பயந்தேன். ஏன்னா எல்லாருமே ஹிந்துஸ், என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் அட்வென்டிஸ்ட். ஆனா எங்க அப்பா என்கிட்ட சொல்லி அனுப்புனது என்னன்னா, உனக்கு நல்ல வயசாயிருச்சு, இந்த சமயத்துல வந்து நீ ஒரு ஹிந்து குடும்பத்துக்கு போற, ஆனா உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டோம். நீ அங்க போய் எப்படி நடக்கிற, நீ என்னோட பிள்ளையா இருக்கிறதுக்கு பதிலா கடவுளுடைய பிள்ளையா அங்க இருக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னா எங்க அப்பா அனுப்புனார். நான் அவங்க வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சோன்னு எங்க மாமியார் என்னை கூட்டிட்டு போனது பூஜை ரூம். அங்கதான் எங்க மாமியார் என்னை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனாங்க. அந்த பூஜை ரூம்ல கூட்டிட்டு போய் எங்க மாமியார் சொன்னாங்க, இதான் நம்ம குலதெய்வம், இந்த குலதெய்வத்தை நீ வந்து தொட்டு வணங்கணும், அதுல இருக்கிற அந்த சகப்பு கலர், அது என்னது குங்குமம், அந்த குங்குமத்தை எடுத்து உன்னோட அந்த தாலியில வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒண்ணுமே செய்யல. ஏன்னா பெரியவங்களை எதிர்த்து பேசுற இது எங்க வீட்டுல வளர்த்து விடல. ஆனா நான் உங்களை எதுவுமே பேசல. நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் இந்த இடத்துல எங்க மாமியார் எதிர்த்து பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற என் மாமியார் வீட்டுக்கு என்ன தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் அமைதியா நின்னேன். அவங்க மனசுல என்ன தோணுச்சோ, சரி வா நீ கிறிஸ்டியன்ல அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க. வெளியே வந்தப்போ கூட என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா ஹிந்துல வந்து ஏன்னா ரவியோட குடும்பம் வந்து பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய நகை போட்டிருப்பாங்க. இது கொலுசு, இந்த லோலாக்கு, வளையல் நிறைய போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுல கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க நிறைய நகை போட்டிருக்கணுமா. அப்ப என்ன பார்த்து சொன்னாங்க, என்னப்பா அந்த பொண்ணு ஒண்ணுமே போடாம ஒரு விடோ மாதிரி இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயும் ரவி கிட்ட சொன்னப்ப ரவி சொன்னாப்ல, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவ எதுவுமே போடாம அழகா இருக்கிறா, எனக்கு அவளை அப்படிதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு. நான் எந்த வாயும் பேச, எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, நீ போய் பெரியவங்க எல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது, அங்க போய் நான் இப்படி எல்லாம் பேசாத, நீ அமைதியாரு, கடவுள் உனக்கு வழிகாட்டுவாரு. அதே மாதிரி நான் எல்லா இடமும் அமைதி. எங்க மாமியார் நிறைய இந்த இந்த சிலை வச்சிருப்பாங்க, கடவுளுடைய சிலை அந்த மாதிரிலாம் வச்சிருப்பா. அப்ப ரவி சொன்னாப்ல,
நெக்ஸ்ட் டைம் நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா இந்த சிலைலாம் இருந்துச்சுன்னா நான் வரமாட்டேன். ஏன்னா நானும் என் ஒய்ஃபும் கிறிஸ்டியன்ஸ். இந்த மாதிரி சிலை, இந்த மாதிரி பூஜை ரூம்லாம் இருக்கிற இடத்துக்கு நாங்க வரமாட்டோம். அப்படி நாங்க வந்தோம்னா நாங்க வாடகை வீட்டுல, அதே மாதிரி நாங்க என்ன பண்ணோம், போய் வாடகை வீட்டுல தங்கிட்டோம். நாங்க இங்க இருக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்க நெக்ஸ்ட் டைம் போனப்போ எங்க மாமியார், ஐயோ என் பையனும் என் மருமகளும் வீட்டுல தங்கணும்னு சொல்லிட்டு இருந்த அம்போட்டு சாமி படம் இப்போ அவங்க வீட்டுல தொங்குறதெல்லாம் அந்த கேலண்டர்ல கூட ஏசு போட்டோ தான் இருக்கும். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. இந்த 16 வருட காலத்துல நான் எதுவுமே அவங்ககிட்ட பெரிய பிரசங்கம் எதுவுமே எங்க வீட்டுல, நான் எங்க மாமியார் வீட்டுல எதுவுமே செய்யல. நான் ஃபர்ஸ்ட் போனப்போ ரவியோட அண்ணன் என்கிட்ட பேச கூட மாட்டேன்ட்டாரு. ஒரு வாட்டி போன் பண்ணாரு. நான் போனை எடுத்ததுக்கு, நீயா எங்க தம்பிட்ட போனை கொடு அப்படின்னாரு. ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்டியனை விட நான் ஒண்ணுமே நகை போடாம அவங்க முன்னாடி போய் நிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. நான் இருந்தது 1 மாசம் தான். அந்த 1 மாசம் நல்ல அன்பா இருப்பாங்க. ஆனா என்னன்னா இந்த நகைலாம் போடாம இருக்குது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. 4 நட்சத்திரம் பார்த்துதான் வெளியே போவாங்க. ரவி எப்படி அந்த இடத்துல கிறிஸ்டினா மாறினாருன்னு எனக்கு தெரியாது. பயங்கர கம்ப்ளீட்லி இன்டு ஹிந்துவிசம். அந்த இடத்துல ரவி எப்படி கிறிஸ்டினா மாறினாரு எனக்கு தெரியாது. கிறிஸ்டினா மாறி என்ன சந்திச்சப்போ அட்வென்டிஸ்டா மாறினாரு. அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அண்ணன் 2 வருஷம் கழிச்சு என்னை போன்ல கூட பேச மாட்டேன்னு சொன்ன அவரோட அண்ணன் 2 வருஷம் கழிச்சு என்கிட்ட அவர் கேட்டது என்னன்னா, நான் கடவுளுக்கு இதை நான் மகிமைப்படுத்துறேன், என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம், உங்க கிறிஸ்டியன்ல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுப்பா அப்படின்னா. அப்போ இந்த 2 வருஷத்துல நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, அன்பை மட்டும்தான் காமிச்சேன். ஏசு நம்ம உண்மை கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி அவங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணாலும் எனக்குன்னு எங்க அப்பா அம்மா காமிச்ச அந்த பாதையில இருந்து விலகாதபடி சத்தியத்தை உண்மையா இதுதான் சத்தியம், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு கடவுளுடைய பிள்ளைகள் சத்தியத்தை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டே போயிடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச சத்தியம். அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாத சமயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரவியோட வீட்டுல எத்தனையோ பேர் கடவுளை ஏத்துக்கிட்டாங்க. கடவுளுக்கு சோஸ்திரம். அவரோட அண்ணன் குடும்பம், அவரோட அக்கா குடும்பம், எத்தனையோ பேர் இன்னைக்கு கிறிஸ்டியனா மாறி இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அட்வென்டிஸ்ட் அப்படின்னு அந்த வித்தியாசம் தெரியாம இருக்குது. But they all have accepted Jesus as their person. Not all of them, most of them. நாங்க ஒரு வீடு ஹவுஸ் வார்மிங் செர்மனி, நாங்க ஒரு வீடு கட்டி ஹவுஸ் வார்மிங் செர்மனிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டி ஹவுஸ் வார்மிங் செர்மனி போனப்போ நானும் ரவியும் அந்த பாஸ்டர் மட்டும் தான் பைபிள் வச்சிருந்தோம். அடுத்த வாட்டி இன்னொரு வீடு கட்டி நாங்க அந்த ஹவுஸ் செர்மனி போனப்போ எனக்கு யாரையுமே கூப்பிடணும் அவசியம் இல்ல, எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பைபிள் வாசித்தாங்க, பாட்டு பாடினாங்க. அப்போ ஒரு குறுகிய காலத்துல எத்தனையோ பேரு இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்ட ஒரே காரணம் நம்மளுடைய வாழ்க்கை தான். நம்ம அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி, ஐயோ நான் ஹிந்துல கல்யாணம் பண்ணிட்டேன், என் மாமியாருக்கு நான் நகை போடாம இருக்கிறது பிடிக்கல, எங்க நாத்தனாருக்கு நான் நகை போடாம இருக்கிறது பிடிக்கல, நான் நகை எல்லாம் போட்டிருந்தேன்னா இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து நானும் ஹிந்து சாமியா தான் கும்பிட்டுருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சரா ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய வாழ்க்கை தாங்க. அதுக்கு நான் என்ன பெருமைப்பட்டீங்க பேசுறேன், நான் கடவுளுக்கு அந்த பெருமை இப்போ கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம என்ன இந்த நிலைமைக்கு வளர்த்து என்னோட பெற்றோருக்கும், முதலாவது கடவுளுக்கும் என்னோட பெற்றோருக்கும் அந்த நன்றியை செலுத்தினேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கடவுள் நல்ல ஒரு கணவரை கொடுத்தாரு. அவரு ஒருவேளை காம்ப்ரமைஸ் பண்ற கணவரா இருந்தா ஏன் எனக்கு அந்த ஸ்லாக்கியமே கிடைச்சிருக்காரு. எனக்கு திரும்ப ஏதாவது ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு கடவுள் எப்படி அதிசயமா குழந்தைய கொடுத்தாருன்ற ஒரு சாட்சி நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு பெரிய டெஸ்டிமனி என்னோட வாழ்க்கையில. ஒரு ஹிந்து குடும்பத்துல 7 வருடத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருந்துச்சுன்னா என்ன கஷ்டம்னு நீங்க எல்லாம் இந்தியால இருந்து வந்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 7 வருடமும் 8 வருடமும் கடவுள் எங்களை எவ்வளவு அதிசயமாக எவ்வாறு அந்த இடத்துல வச்சாருன்னு இன்னொரு எனக்கு தெரியாது, டைம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியாது, இன்னொரு டைம் சான்ஸ் கிடைச்சா அதை சொல்றேன். நான் இங்க குறிப்பிடுற ஒரே காரியம் என்னன்னா, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கடவுளுக்கு நம்ம முன்மாதிரியா இருந்தோம் என்றால் கடவுளுக்கு நமக்கு நிறைய அதிசயங்களை செய்வார். அந்த அதிசயத்தை நாம் மற்றவருக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆமீன். ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர் எஸ்தர். ரவி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே பிரதர் ரவி அதிர்ஷ்டசாலி. என்ன சொன்ன சிஸ்டர் எஸ்தர், நீங்க பகிர்ந்து கொண்ட வேத வாசனங்கள், அடுத்ததாக உங்களுடைய அனுபவங்கள் உண்மையிலே அது எங்களுக்கு
ஒரு புதிய ஒரு சத்தியம், ஒரு வெளிச்சம். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய உபநேசிப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையாக உங்களை உயர்த்தி கனப்படுவாராக. இந்த வேலையில சிஸ்டர் எங்களோடு கூட நம்ம ஜபத்துக்குள்ளாக கடந்து போவோம். தயவுசெய்து இந்த ஜப குறிப்புகளை கவனிக்கும்படி நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஜப குறிப்புகள் முன்பாக இந்த நள்ளிரவு ஜபம் நாளை தினத்துல நடைபெறவிருக்கிறது. இதற்காகவும் நாம் ஜபத்துல ஒப்பு கொடுப்போம். ஆகஸ்ட் 22ஆம் தேதியில இந்திய நேரப்படி 9 மணி இரவில இருந்து 12 மணி வரையிலுக்கும் அது நடைபெறவிருக்கிறது. மலேசியா டைம் பிரகாரமாக 11:30 அது நடைபெறவிருக்கிறது. அதனால 3 மணி நேரம் இந்த நிகழ்வுல நீங்கள் யாவரும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். என்னால் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் யாவரும் கூட மிகவும் வைராக்கியமாக வாஞ்சியுடனே காத்திருப்போம். கர்த்தர் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் அர்ப்பணிப்போம். இவளிலே சிஸ்டர் இந்த 8 அந்த நள்ளிரவு ஜபத்துக்காக சேர்த்து நாம் ஜபத்துல அர்ப்பணிப்போம். சம்பத் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இருந்த போதிலும் பூரணமாக அவர் இன்னும் தேறி வரல. அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். பீட்டரை குடும்பத்துக்காகவும் சகோதர வைத்தியலிங்கம், சகோதரி ஜனனி அவர்கள் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்தபடியாக செம்சன் ராமமூர்த்தி, இவர்கள் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் என்று தெரியப்படுத்திருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால இவருக்காக ஜெபம் பண்ணுவோம். கொரோனா வைரஸ் உலகளாவில அதை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் வருகிறது. அதனால இது நிமித்தம் தான் உலகளாவிலே பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்றத்தை காண முடியாம தேவ பிள்ளைகள் கூட இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேலை இல்லாத திண்டாட்டம், இந்த நிலை மாறணும். அடுத்ததாக மோனிகா முதுகெலும்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிஸ்டர் கனகாம்பால் 10 வருட காலமாக நடக்க முடியாம மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சுப்ராஜ் விஜய் அவர்கள் இவங்க கேன்சர்னால பாதிக்கப்பட்ட கீமோ தெரப்பிக்குள்ள கடந்து போறாங்க. மருந்து மாத்திரை சைட் எஃபெக்ட் ரொம்பவே இருக்கிறது. அதனால அந்த வலி வேதனை அவர்களை கோப் பண்ணணும், தாங்கணும். அதுக்காக ஜம்ப் பண்ணுவோம். செம்மரி தனபால் சச்சின் அவர்களுக்கு ஸ்கின் என்ஜிமா. அடுத்தபடியாக துபோரா, சார்லி பிலிப், உஷா குடும்பத்துக்காகவும், ஜெயபால், அடுத்த வினய் குடும்பம், பவுல்ராஜ், நாகர்கோயில், மில்டன், செல்வி அவர்களுக்காகவும், இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளாக ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்காகவும் அவர்களை நல்ல ஒரு டோனருக்காகவும் வெயிட் பண்றாங்க. இந்த சர்ஜரி நல்ல முறையில் நடைபெறணும். அடுத்ததாக 8வது இந்தியன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவர்கள் நேர்மையாய் தங்களுடைய பதவியை நடத்த வேண்டும். அதற்காக ஜெபத்துல இந்த வேலையில நாம கடந்து போகலாம். சிஸ்டர் எஸ்தர் ஜெபத்தை இறுதி ஜெபத்தோட நீங்க இந்த ஜெபத்தை எடுக்கும்படி நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். சிஸ்டர் எஸ்தர், இந்த ஸ்லைட் உங்களுக்கு முன்பாக இருக்கும். நீங்க இந்த ஸ்லைட்டை பார்த்து நீங்க ஜெபத்தை எடுக்கலாம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கிறீங்க அருமையுடைய பரம தகப்பனே. இதோ என் ராஜா, எங்களுடைய பாவ முழங்கால்களை முடக்கி உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீ தந்தமைக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது உமக்கு ஏற்ற வாழ்க்கையாகவும் வயிற்று பின்வாங்கி போகிடாத வாழ்க்கை. ஏனென்றால் அவ்வாறு நாங்கள் பின்வாங்கி போய்விட்டோம் என்றால் நஷ்டத்திற்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை ஆய்விடும். அப்படி மாறாதபடி நாங்கள் முழுவதுமாக உம்மை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மேலொரு பொழுதும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நாங்கள் வாழ கிருபை தாங்கப்பா. இந்த நேரத்திலே ஜெப விண்ணப்பங்களுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறேன் ஐயா. தகப்பனே, இந்த குழுவானது கூடி வருகின்ற சனிக்கிழமை ஒரு பெரிய ஆராதனையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக நம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதை ஏற்பாடு செய்த பிரதர் எட்வர்டுக்காகவும் பாஸ்டர் எட்வின்காகவும் மற்ற யாரெல்லாம் இந்த குழுவிலை சேர்ந்திருக்கார் அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் குடும்பங்களை ஆசீர்வதி தகப்பனே. இந்த கூட்டமானது நல்லபடியாக நடக்கும். இதனாலே உங்களுடைய சத்தியம் நீர் எங்களுக்கு சொன்னது அதான் அப்பா. உங்களுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். அந்த இதனாலே அந்த சத்தியமானது பல மக்களுக்கு கிடைக்க நீர் கிருபை தாங்க. இந்த குழு இந்த சத்தியத்தை நடக்காதபடி சாத்தானவன் எந்த பிரச்சனையும் கூடாது அவனுடைய எல்லா கட்டுகளையும் நீக்கி போட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீக்கி போட்டு இது நல்லபடியாக நடக்க கிருபை தாங்கப்பா.
இதோ வியாதியிலே படுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர் சம்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பீட்டர் ராய் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். மிஸ்டர் வைத்தியலிங்கம் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜனனி அவர்கள் பிரெக்னன்ட் ஆக இருக்கிறார்கள். சாம்சன் ராமமூர்த்திக்காக ஜெபிக்கிறோம். வியாதி வைத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய உரிய கட்ட காலத்திலே எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்த தகப்பனே, உம்மிடத்தில் வந்து எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தீர். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த என் தேவனை நோக்கி, உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஐயா, நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். ஆம் என்று ஆமேன் என்றவரா வீட்டிருக்கிறீர்கள் தகப்பனே. இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் ராஜாவே. இந்த பிள்ளைகளுடைய திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை தாரும் அப்பா. இந்த COVID-19 பத்தி நாங்க கவலைப்படல. ஏனென்றால் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாத எங்களிடத்தில் ஒன்றுமே வர இயலாதப்பா. அப்பேற்பட்ட வல்லமையான தகப்பன், இந்த உலகத்திலே வாழ்கிற எங்களுக்கு பாடுகள் உண்டு, அப்படிதான் நீங்க கூறியிருக்கிறீங்க தகப்பனே. ஜான் சாப்டர் 17 நாங்க வாசிக்கிறோம்ப்பா. நீங்க செய்த அந்த பெரிய ஜெபம் அங்க கூறியிருக்குது. அந்த ஜெபத்துல இந்த உலகத்துக்காக நான் ஜெபிக்கலன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஜான் சாப்டர் 1:9 அததான் சொல்லுதப்பா. இந்த உலகத்துக்காக ஜெபிக்கலாம்னா உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், என்னுடைய மக்கள் உங்களுடைய மக்கள் என்று நீ பிதாவிடத்தில் பரிந்து பேசி இருக்கிறீரப்பா. அப்போதுன்னா உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், உண்மையே நம்பி ஜீவித்த அந்த பிள்ளைகளுக்காக அந்த பாதத்தில் வருகிறோம் அப்பா. உலகத்தாருக்காக நாங்கள் வருந்தவில்லை, உண்மை தெரிந்தும் தெரியாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக. நீர் எவ்வாறு உலகத்துக்காக, நான் இந்த உலகத்துக்காக பேசவில்லை, நான் உம்முடைய மக்களுக்காக பேசுகிறேன் என்று சொன்னீர், அதே தான் உம்முடைய பிள்ளையாக நான் பின்பற்றுகிறேன். ஏசப்பா, அந்த பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு சுகத்தை கொடுமப்பா. அந்த சுகவீனத்தை நீக்கி போட்டு அவர்கள் எடுக்கின்ற மாத்திரை மருந்துகள் இயேசுவே டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றாங்க, ஆனா ஹீலிங் பவர் கம்ஸ் ஃப்ரம் அபவ். அதனால ஏசப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இவர்களுக்கு சுகத்தை தாரும் அப்பா. அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த COVID-19 கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த COVID-19 என்னப்பா, உலகத்தில் இருக்கிறவன் உன்னில் இருக்கிறவன் பெரியவன் என்று கூறியிருக்கிறேன். அப்ப என்ன, இந்த COVID-19 நீ இந்த மக்களை ஆசீர்வதித்து அவருக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. அது மட்டும் அல்லாமல் எக்கனாமிக் ப்ராக்ரஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளா உங்களுக்கு சாம்ஸ் சாப்டர்ல குறிப்பிட்டது போல, I was young but I am now old but I have not seen the children been forsaken. ஏசப்பா, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தகப்பனாக நீ இருப்பதினாலே உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் அப்பா. நாங்கள் இன்னது எங்களுக்கு தேவை என்று அறிந்து, He shall supply all your needs according to his riches in glories. அப்பா, நீங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தகப்பனப்பா. இவருடைய பொருளாதார பிரச்சனைகளை நீக்கி போட்டு அவர்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்யும் அப்பா. உங்களுடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அப்பா, இந்த மோனிகாக்காகவும் சிஸ்டர் கனகாம்பாளுக்காகவும் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற இந்த சுப்புராஜுக்காகவும் விஜிக்காகவும் தகப்பனே, சிம்ரியா தனபால் சச்சினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவர்களோடு கிருபை இருக்கட்டும் அப்பா. அந்த கிரானிக் இல்னஸ், ஸ்கின் கண்டிஷன்ஸ், ஸ்பைனல் இன்ஜுரி, இதற்கெல்லாம் பாதத்தில் வருகிறோம் அப்பா. 36 வருடங்கள் கஷ்டப்பட்ட அந்த மனுஷனை பெதஸ்தா குலத்துல சுகமாக்கினேன். 12 வருஷம் பழுபாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கினேன். இதனாலே ஏசப்பா, இவர்கள் சுகமடைந்து உங்களுடைய சத்தியத்தை மற்றவர்கள் சொல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நீர் உருவாக்கி கொடும் அப்பா தகப்பனே. அது மட்டும் அல்லாமல் சுவாமி, இதோ தெபோராக்காகவும், சார்லி, பிலிப், யுஷான் ஃபேமிலி, ஜெயபால், வினய் ஃபேமிலி, பால் ஃபேமிலி, மில்டன் அண்ட் செல்வி, இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம் தகப்பனே. இவர்களுக்கு நீ சத்தியத்தை, பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய மனதிலே அசைவாடி இவர்களுக்கு சத்தியத்தை விளக்க நீர் கிருபை தாங்க. ஏனென்றால் நாங்கள் we are the catchers of fish, but to clean the fish comes in the presence of the Lord. ஏசப்பா, நாங்கள் மனுஷர்களுக்கு சத்தியத்தை மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் ரட்சிப்படைய வழியை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதலினாலே அதை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனாலே தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹானாக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக இருக்கின்ற அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீதானே அப்பா, உச்சம் தலைந்து உள்ளங்கால் முதல் இந்த மகளை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் அல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் டு பி ஆனஸ்ட் இன் தேர் டியூட்டி தகப்பனே. நாங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் வரக்கூடிய நாட்களிலே
எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை ரிலிஜியஸ் லீடர்ஸ், கவர்மெண்ட் லீடர்ஸ் கூட சேர்ந்து சிலுவையில அறைஞ்சார்கள். அதே போலதான் தகப்பனே இந்த வரக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஆனது எப்படியாவது தகப்பனே உம்முடைய சுத்தத்திற்கு ஏற்ப நடக்க, எங்களுக்கு இதனால எந்த பிரச்சனைகளும் வராதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இந்த ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீர் ஏற்றுக்கொள்கிறீர். கொடான கோடி சோஸ்திரம். மீதியான நேரத்துல எங்களோடையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேராக அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கும் மகளின் ஜெபம் கேளும் சுவாமி. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே நாமத்தின் கர்த்தரை. என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களுக்கு எல்லாம் வருவாதரும். ஆமென். தேவனாகிய பிதாவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய வழி நடத்துதலும் சிநேகமும் அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காகவும் நான் பிரார்த்தித்து, கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சமாதானமும் தேறுதலும் ஆறுதலும் நம்மோடு கூட கடந்து வருவதாக. ஆமென். தேங்க்யூ. எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரும் கூட எனது ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த மலேசியா, சிங்கப்பூர் பகுதிகளிலும் அடுத்ததாக இந்தியா பகுதிகளை இப்போ ஓய்வு நாளுக்குள்ள கடந்து போக இருக்கிறாங்க. மற்றும் யூகே, பிரெஞ்சு எல்லாமே உங்களுக்கு இன்னும் மத்தியானத்தில் தான் இருக்கிறது. இருந்த போதிலும் என்னோட அட்வான்ஸ் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வேலையிலே சிஸ்டர் எஸ்தர் ரவி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மிக அருமையான ஒரு சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம், சாட்சிகள் கூட உண்மையிலே ஆண்டுடைய அற்புத அதிசயத்தை தங்கள் வாழ்க்கையில அவர்களை அனுபவித்தது குறித்தும் நமக்கு அனுபவபூர்வமாக பகிர்ந்து கொண்டாங்க. உண்மையிலே சிஸ்டர்களுடைய சாட்சி கேட்கணும்ன்ற ஆவலா இருக்கிறது. நமக்கு நேரம் தான் பற்றாக்குறையா இருக்கு. நிச்சயமாக உங்களை அடுத்த முறை நான் அழைப்பு கொடுக்கிறேன், நீங்க வாங்க, சரிங்களா? இவ்வேளையிலே இந்த வேலையில எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை யாவரும் கூட என்னுடைய மனமார்ந்த நன்றி. நோவா ஜான்சன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஐயா டேவிட் சம்பத் அவர்கள், தேங்க்யூ ஐயா வந்தது கலந்துக்கிட்டதுக்காக. அப்பாக்காவை நன்றி. மேரிமா அவர்களுக்கு நன்றி. பிரதர் எட்வர்ட் யூகே அவர்களுக்கு நன்றி. சிஸ்டர் எஸ்தர் எலன் அவர்களுக்கு நன்றி. அருண் சத்யன் அம்மா அவர்களுக்கு நன்றி. பாஸ்டர் ஸ்டீவன் டேவிட் அவர்களுக்கு நன்றி. சுந்தர், தேங்க்யூ சுந்தர் எங்களோடு கூட இணைந்ததுக்காக. அப்பா அவருக்கு மீட்டிங் இருந்ததுன்னு சொன்னாரு, ஆனா இருந்தாலும் எங்களுக்கு கூட இருந்ததுக்கு நன்றி சார். அடுத்தது ஐயா பாஸ்டர் ராஜமாணிக்கம் டேனியல் அவர்களுக்கு நன்றி. கிறிஸ்தபர் ரோமியோ அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சாந்தி அவர்களுக்கு நன்றி. ரவிலதா அவர்களுக்கு நன்றி. மேரி பவுல் அம்மா அவர்கள் நன்றி. ஆண்டி பிளேமர் அவர்களுக்கு நன்றி. விக்டோரியா செல்வராஜ் ஆண்டி அவர்களுக்கும் நன்றி. மீனா அவர்களுக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்க பங்கு பெற்றதுக்கு நன்றி. நிச்சயமாக நமக்கு இந்த நாளிலே பல ஊடக அழைப்புகள் அல்லது கூட்டங்கள் இருக்கிறது. ஆகையினால நிச்சயமாக நீங்கள் அது பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் எனவும் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால நாம் நாளை தினத்தில் இந்த நேரத்தில் மீண்டும் நாம் சந்திப்போம். ஷாரன் சுதாகர் அவர்கள் நம்மோடு கூட இடைப்பட வருகிறார்கள். ஆகையினால கர்த்தர் தாமே நம்ம இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திக்க வைத்த மாபெரும் கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆண்டி, எங்களோடு கூட நன்றி. ஆண்டி நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க என்னோட கால்க்காக வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் பிரதர் எட்வின், ஹலோ பிரதர் எட்வின், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஆண்டி விக்டோரியா ஆண்டி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். ஆண்டி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரி ஆண்டி, நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன். ஓகே 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 பாஸ்டர், அப்ப நான் விட பெற்றுக்கிறேன். சரி, थैंक यू சிஸ்டர் எஸ்தர். தேங்க்ஸ் பாஸ்டர். थैंक यू சிஸ்டர். நீங்க எந்த வருஷம் சூரத்ல இருந்தீங்க? 1994. 1994. நான் இருந்தேனாங்க. தெரியல நீங்க. நான் சூரத்ல. சாரி பிரதர், ரொம்ப வருஷம் ஆச்சு. சிஸ்டர் எஸ்தர் எந்த ஊருமா? திருநெல்வேலியில. ஸ்கூல்ல இருந்தேன் நான். ஸ்கூல்ல சுரேஷ் சாண்டியாகோ இருக்கும்போது இருந்தீங்களா? யாருங்க? சுரேஷ் சாண்டியாகோ இருக்கும்போது. சுரேஷ் சாண்டியாகோ
எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சாண்டியாகோ ஜெரமையா சுரேஷ். இருந்தாங்க. மிஸ்டர் ஜெரமையா தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஆமா, அவங்க ஜெரமையா இருந்தாரு. நான் Sabbath அப்போ school teacher. ஸ்கூல்ல டீச் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. நான் ஸ்கூல்ல இருந்தேன் நானு. ஏன்னா எதுக்கு மிஸ்டர் ஜெரமையா தெரியும், அவர்தான் எங்க சாபத் ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆமா ஆமா, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் சாபத் ஸ்கூல் டீச்சர். ஆனா அவரை மட்டும் தான் எனக்கு தெரியும், எனக்கு வேற யாரையும் தெரியும். அவரை மட்டும் தான் எனக்கு தெரியும். யாரோ என்ன கேட்டாங்களே. ஆன்ட்டி விக்டோரியா எஸ்தர் எஸ்தர் சொல்லுங்க. ஹலோ எந்த ஊர்மா எஸ்தர், எந்த ஊர்மா உங்களுக்கு? எங்க பூர்வீக வந்து திருநெல்வேலி. நான் பிறந்து வளர்ந்தது மதுரை. அதான் திருநெல்வேலியில தான் எங்கன்னு கேட்டேன். எந்த ஊர்? வள்ளியூர். ஓ ஓகே ஓகே, ரைட் ரைட், சரி சரி, ஓகே. நான் பிறக்கிறப்போ அம்மா வந்து மதுரைக்கு வந்துட்டாங்க. அதனால மதுரையில தான் பிறந்து வளர்ந்து அப்புறம் கடவுள் கிருபையில. ஓகே ஓகேப்பா, ரொம்ப அருமையா இருந்தது சாட்சிகளும், ரொம்ப அருமையா. ஆமா ஆமா, எவ்வளவோ அது இந்து குடும்பத்துல போய் வர்றது ரொம்பவே கடினம். அது நம்ம ஊர் பக்கத்துல. ஆமா, அது 8 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறது இன்னும். ஆமா ஆமா, அது இன்னும் அதிகம். அது நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த மற்ற ஊர்ல எல்லாம் அது அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நம்ம ஊர்ல அது ரொம்ப பெரிய நிந்தை. அது என்ன சொல்றது, வேற வார்த்தை இல்ல. ரொம்ப சந்தோஷம் கேட்டதுக்கு, செய்தியை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் ரவி, சிஸ்டர் எஸ்தர், என்னங்க? ஐ வாண்ட் டு கிரீட் யூ. இது வேற அருமையான, அதாவது சில பாஸ்டரோடு இப்படி பேச மாட்டாங்க. ஆமா, நீங்க வந்து இந்த நவமி அந்த ரூத் நவமி போல உங்களோட வாழ்க்கை இருந்திருக்குது. ரொம்ப அருமையா பேசுனீங்க. ப்ரீச்சிங் கோர்ஸ் பண்ணிருக்கேன். நான் இங்க வந்து நான் ப்ரீச்சிங் கோர்ஸ் பண்ணி